ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைகள் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே காயத்ரி முத்துக்குமரன். இப்போ நீங்க கேட்க போகும் நாவல் எழுத்தாளர் ஸ்வாதிகா கணேசன் அவர்களின் சாந்தவி. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பிரதீப்புடன் தன் பயணத்தை மேற்கொள்கிறாள் சாந்தவி. இந்த பயணம் அவர்களின் வாழ்க்கை பயணமாக மாறியதா, இல்லை இடையில் வந்த அருணால் அவர்களின் பயணம் திசை கொன்றாய் மாறி போனதா என்பதை கதையின் போக்கில் காணலாம். கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து நாங்க கொடுக்கிற கதைக்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்தடையும். வாங்க கதைக்குள்ள போகலாம். சாந்தவி. அத்தியாயம் 1. ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து கண்களை மூடியிருந்தாள் சாந்தவி. தூங்குகிறாளா இல்லை மயக்கத்தில் இருக்கிறாளா என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவளின் சாந்தமான முகத்தை பார்த்தபடி இல்லை ரசித்தபடி ஒரு சீட் தள்ளி அமர்ந்திருந்தான் பிரதீப். நிறைய அழுததற்கான ஆதாரமாய் அவள் கன்னங்களில் கண்ணீரின் தடம் காய்ந்து போயிருந்தது. பஸ் 15 நிமிஷம் நிற்கும். டீ காபி சாப்பிட்றவங்க எல்லாம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பஸ் நெம்மேடு போய் தான் நிற்கும். 5 மணி நேரம் ஆகும் என்று நடத்துனர் மலையாளத்தில் பேசினார். அவர் குரல் கேட்டு கண் விழித்து பார்த்தாள் சாந்தவி. தமிழை தவிர அவளுக்கு வேறு எந்த மொழியும் தெரியாது என்பதால் அவர் பேசியது அவளுக்கு புரியவில்லை. தயக்கமாய் திரும்பி பிரதீப்பை பார்த்தாள். பஸ் இங்கே கொஞ்ச நேரம் தான் ஸ்டாப் பண்றாங்க. ஏதாச்சும் சாப்பிட்றதா இருந்தா போயிட்டு வர சொல்றாங்க. வாங்க போகலாம். இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. சாந்தவி, பஸ் இதுக்கப்புறம் எங்கேயும் நிற்காது. நம்ம இறங்க 5 மணி நேரம் ஆகும். மேலே ஏற ஏற மழை தான் இருக்கும். கடைகளோ பாத்ரூமோ இருக்காது. வாங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம். நேற்று இரவு பேருந்தில் ஏறியவள் இப்பொழுதுதான் இறங்குகிறாள். கால்கள் இரண்டும் மறுத்து போய் கடைசி படி இறங்கிய போது தடுமாறிவிட்டாள். ஆனால் பின்னால் இறங்கிய பிரதீப் தாங்கி பிடித்து விட்டான். தீயை தொட்டது போல் பதறி விலகிவிட்டாள் சாந்தவி. அவள் நிலை புரிந்ததால் பிரதீப் எதுவும் சொல்லவில்லை. பேருந்துக்குள் குளிர் அவ்வளவாக தெரியவில்லை. இறங்கிய பின் குளிர் உடலை துளைத்தது. ஏற்கனவே சாயம் போய் சிறிது கிழிந்திருந்த துப்பட்டாவை கொண்டு உடம்பை சுற்றி கொண்டாள். சாந்தவி, சொல்லுங்க. இந்தாங்க 10 ரூபாய். அங்க பாத்ரூம் இருக்கு, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அந்த 10 ரூபாயை கையில் வாங்கிய போது உடல் கூசி போனது சாந்தவிக்கு. இப்பொழுது வேறு வழி இல்லை என்பதால் வாங்கிக் கொண்டு பாத்ரூமை நோக்கி நடந்தாள். இது என்ன ஊர் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாடு இல்லை என்பது புரிந்தது. அதுவே பெரும் ஆசுவாசமாக இருந்தது. உடலை சுத்தப்படுத்திக் கொண்டு பேருந்தின் அருகில் வந்தாள். சாந்தவி, சாந்தவி. குரல் வந்த திசையில் பார்த்தால் ஹோட்டல் போல் தெரிந்த கடைக்குள் பிரதீப் அமர்ந்திருப்பது தெரிந்தது. உள்ள வாங்க. என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு பன் அப்புறம் டீ போதும். அது எப்படி பத்தும்? நீங்க நேத்து முழுக்க எதுவுமே சாப்பிடல. உங்களுக்கு பசியே இருக்காதா? எவ்வளவோ நாள் இது கூட இல்லாம இருந்திருக்கேன். பசி எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. இது மட்டும் போதும். அவள் பதிலை கேட்டவனுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. அவள் கேட்டதை வாங்கி கொடுத்தான். சாந்தவி, சாப்பிட்டு பஸ்ல ஏறுங்க. நான் இப்ப வந்துடுறேன். சரி. சாப்பிட்டு விட்டு பேருந்தின் அருகில் வந்தால் அங்கு ஒருவர் தமிழில் போன் பேசிக் கொண்டிருந்தார். அவரிடம் போய், சார், இது என்ன ஊர் என்று கேட்டாள். இது கேரளா. ஓ, இந்த பஸ் எங்க போகுது? நெம்மேடு மலை கிராமத்துக்கு போற பஸ் இது. அங்க போக 5 மணி நேரம் ஆகும். அவருக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு பஸ்ஸில் ஏறி அமர்ந்தால் மனதிற்குள் அடுக்கடுக்கான எண்ணங்கள் அலைக்கழித்தது. தமிழ்நாட்டை விட்டு வெகு தூரம் வந்ததை போல் இருந்தது. அதை யோசித்துக் கொண்டு இருக்கும் போதே பேருந்து புறப்பட தயாரானது. அப்போதுதான் பிரதீப் வராததை கவனித்தாள். இவர் இன்னும் வரலையே என எண்ணிக்கொண்டு எழுந்தாள். அதற்குள் பிரதீப் ஓடி வந்து ஏறிவிட்டான். நான் வரலேன்னு பயந்துட்டியா? இல்ல, காணோன்னு பார்த்தேன். ஸ்வெட்டர் வாங்க போனேன். இந்தா போட்டுக்கோ. மேல போக போக குளிர் அதிகமா இருக்கும். அது ஸ்வெட்டர் எனக்கு வேண்டாம். ஏன், குளிர் இல்லையா? இல்ல, என்கிட்ட காசு எதுவும் இல்ல. உங்ககிட்ட இதெல்லாம் வாங்கிக்க கஷ்டமா இருக்கு. சரி, நான் கணக்கு வச்சுக்கிறேன். உன்கிட்ட காசு வந்த அப்புறம் திருப்பி கொடுத்துரு, சரியா? சரி, இந்த போட்டுக்கோ. அப்புறம் இந்த கவர்ல ஸ்நாக்ஸ் இருக்கு. பசிச்சா சாப்பிடு. இனி ஸ்டாப் எதுவும் இல்லை, ஸோ யாரும் ஏற மாட்டாங்க. நீ இந்த சீட்ல படுத்துக்கோ. நான் பின்னாடி சீட்ல இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு. இந்த பேக்கை தலைக்கு வச்சுக்கோ. சரிங்க. சொன்னபடி பிரதீப் பின்னால் போய் அமர்ந்து கொண்டான். ஸ்வெட்டரை அணிந்து கொண்டு காலை குறுக்கி சீட்டில் படுத்தாள் சாந்தவி.
வயதுக்கு வந்த நாள் முதல் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கியதில்லை. எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்ற பயத்துடன் தான் நாட்கள் நகர்ந்தது. ஆனால் இன்று இந்த பேருந்து ஆட்டத்தில் கூட தூக்கம் நிம்மதியாக வந்தது. அப்போது படுத்தவள் ஊர் வந்து சேரும் வரை எழவில்லை. சாந்தவி, சாந்தவி! பிரதீப்பின் குரல் எங்கோ ஒலிப்பது போல் இருந்தது. சட்டென விழித்து எழுந்தமர்ந்தாள். ஊர் வந்துருச்சு, இறங்கணும், வா. அதுக்குள்ள 5 மணி நேரம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்க, எனக்கே தெரியல, நல்லா தூங்கிட்டேன். அதனால என்ன, வா. பேருந்தை விட்டு இறங்கி அவனுடன் நடந்தாள். அவன் சொன்னது போல் குளிர் அதிகமாகவே இருந்தது. நிறைய கடைகளுடன் சற்று பெரிய ஊராகவே இருந்தது. சென்னையை போல் வீடுகள் சமதளத்தில் இல்லாமல் மேலும் கீழுமாக இருந்தது. தலையில் கோடையை கட்டிக்கொண்டு சில பெண்கள் சென்றனர். 10 நிமிட நடைக்கு பின் ஒரு வீட்டின் முன் வந்து நின்றான் பிரதீப். கீழே ஒரு வீடு, மாடியில் ஒரு வீடு என இருந்தது. சாந்தவி, மாடியில் இருக்கிற வீட்டில் தான் நான் இருக்கேன், வா போகலாம். சரி. 2 படுக்கை அறைகளுடன் வீடு சுத்தமாகவே இருந்தது. நேரா இருக்கிற பெட்ரூமை நீ யூஸ் பண்ணிக்கோ. சரிங்க. நீ வீட்டை சுத்தி பாரு, எனக்கு கால் வருது, நான் பேசிட்டு வரேன். தனக்கு கொடுத்த அறைக்குள் சென்றாள் சாந்தவி. இந்த ரூம் அளவுக்கு தான் நம்ம வீடே இருந்துச்சு. இந்த மாதிரி வீட்டுல வாழ்றது அம்மாவோட கனவா இருந்துச்சு. அம்மா ஞாபகம் வந்தவுடன் கண்கள் தானாக நனைந்தது. சாந்தவி! குரல் கேட்டு திரும்பி பார்த்தால் கலங்கிய கண்களுடன் நின்றான் பிரதீப். அவன் முகத்தில் ஏகத்துக்கும் துக்கம் பரவி இருந்தது. என்னாச்சு? சாரி சாந்தவி, அவனுக உங்க அம்மாவை கொன்னுட்டானுக. அத்தியாயம் 2. என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்கீங்க? சாரி சாந்தவி, அவனுக உங்க அம்மாவை கொன்னுட்டானுக. என்ன சொன்னீங்க? அம்மா என பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள் சாந்தவி. அவளை தேற்றும் வழி தெரியாமல் அவள் அருகில் அப்படியே மடங்கி அமர்ந்தான் பிரதீப். அவர்கள் இருவரும் துக்கம் தீரும் வரை அழுகட்டும். அதற்குள் நாம் இவர்களின் முன்கதையை பார்த்துவிட்டு வருவோம். முன்கதை. வள்ளிராமனின் ஒரே மகள் சாந்தவி. வீட்டில் 7வதாக பிறந்த வள்ளியை திருமண வயதுக்கு முன்பே 2ஆம் தாரமாக ராமனுக்கு மணமுடித்து வைத்தனர். ராமன் குடித்துவிட்டு செய்யும் கொடுமைகள் தாங்காமல் அவர் முதல் மனைவி தற்கொலை செய்து கொண்டார். விஷயம் தெரிந்திருந்தும் கூட 2000 ரூபாய் பணத்திற்காக வள்ளியை ராமனுக்கு மறுமணம் செய்து வைத்தனர். வள்ளியின் பெற்றோர். திருமணத்திற்கு பின்பும் ராமனின் குணம் மாறவில்லை. அவர் கொடுமைகள் தொடர்ந்தது. வேறு போக்கிடம் இல்லாததால் அனைத்தையும் சகித்துக் கொண்டார் வள்ளி. 1 வருடத்தில் சாந்தவி பிறந்தாள். அதன் பிறகும் ராமனிடம் எந்த மாற்றமும் இல்லை. குழந்தை என்றும் பாராமல் அவளையும் சேர்த்து சித்திரவதை செய்வான் ராமன். மதிய உணவிற்காக அரசு பள்ளியில் சாந்தவியை சேர்த்து விட்டார் வள்ளி. அடி, உதை, சித்திரவதை இவைகளுடன் சாந்தவியும் வளர்ந்தாள். 9ஆம் வகுப்பு படிக்கும்போது பருவம் எய்தினாள். அன்று முதல் ராமனின் கொடுமைகள் வேறு உருவம் எடுக்க தொடங்கியது. மகள் என்றும் பாராமல் அவளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டான். அதை அறிந்து கொண்ட வள்ளி ராமனிடம் போராட வலு இல்லாததால் தான் சமையல் வேலை செய்யும் ஹோட்டல் கடையில் பள்ளி முடிந்து வரும் சாந்தவியை வைத்துக் கொண்டார். அவளும் சும்மா இல்லாமல் காய்கறி நறுக்கித் தரும் வேலையை செய்வாள். நாட்கள் இப்படியே நகர்ந்தது. காசு பணம் இல்லை என்றாலும் சாந்தவி அழகில் தேவதையாக இருந்தால். பள்ளிக்கு சென்று வரும் வழியில் இவர்களின் குடும்ப சூழ்நிலை அறிந்த சிலர் அவளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதால் 10ஆம் வகுப்போடு படிப்பை விட்டுவிட்டாள். ஹோட்டலில் முழு நேர வேலையாளாக மாறினாள். ஊட்டச்சத்து இல்லாததாலும் ராமனின் அடி உதையாலும் உடல் நலிவுற்றார் வள்ளி. அதை கவனித்த ஹோட்டல் முதலாளி சாந்தவியை முழு நேரமாக சமையலுக்கு போட்டுவிட்டு வள்ளிக்கு பாத்திரம் கழுவும் வேலையை ஒதுக்கிவிட்டார். சாந்தவிக்கு 19 வயது ஆன போது ஒரு நாள் இரவு குடிக்காமல் வீட்டிற்கு வந்தான் ராமன். வள்ளி, வள்ளி, என்ன வேணும்? இத்தனை நாள் எனக்கு பொறுப்பில்லைன்னு தானே திட்டிட்டு இருந்த. இனி என்ன உன்னால் அப்படி சொல்ல முடியாது. நான் நம்ம மகளுக்கு அருமையான வரன் பார்த்திருக்கேன். யாருன்னு கேள, நீயே ஆச்சரியப்படுவ. வள்ளி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். சாந்தவி, உன் அம்மாவுக்கு ரொம்ப நாளா ஒரு நல்ல வீட்டுல வாழணும்னு ஆசை இருக்குல்ல, அது இப்போ நடக்க போகுது. நீ மட்டும் மனசு வச்சா எல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்தாயா, அவகிட்ட என்ன பேச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. யார் அது? வீடு கொடுக்கிற மாப்பிள்ள? நான் கட்டட வேலைக்கு போற முதலாளிதான். அவர் பேரு மாரிமுத்து. உனக்கு அவரை தெரியும்ல வள்ளி. நேத்து நீ வேலை செய்யற ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கிறாரு. கை கழுவு போன இடத்துல சமயக்கட்டுல இருந்த சாந்தவிய பாத்திருக்காரு. உடனே பிடிச்சு போச்சு. விசாரிச்சு பார்த்தா ஏன் பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு. என்னை கூப்பிட்டு பேசினாரு. இப்ப அவர் கட்டிக்கிட்டு இருக்கிற தொகுப்பு வீட்டுல ஒரு வீட்டை நமக்கே தரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நீ சாந்தவிய அவனுக்கே கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டியா? பின்ன நம்ம தேடினாலும் இப்படி ஒரு இடம் நமக்கு கிடைக்காது.
அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அது உனக்கு தெரியாதா? அதனால என்ன வள்ளி, நீயும் எனக்கு 2ஆம் தாரம் தானே, நீ என்ன கெட்டா போயிட்ட? அவரு பெரிய பணக்காரரு, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்னை கூப்பிட்டு போய் நான் சாந்தவிக்கு நகை பட்டுப்புடவை எல்லாம் வாங்கினாரு. நாளைக்கு நம்ம வீட்டுக்கே வந்து தரேன்னு சொன்னாரு. யோ, நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. யாரும் இங்க வரக்கூடாது, எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு போய் சொல்லு. உன் விருப்பத்தை யாரு கேட்டா? அவங்க எல்லாம் பெரிய இடம், அவங்களையெல்லாம் நம்ம பகச்சிக்க முடியாது. தேவைப்பட்டா கொலை கூட பண்ற ஆளுங்க, தெரியும்ல. நான் போய் ஒரு பெக்க போட்டு வரேன், நீ நாளைக்கு பொண்ண தயார்படுத்துற வழிய பாரு. ராமன் வெளியேறிய பின் சாந்தவி தாயிடம் வந்தாள். அம்மா, அந்த ஓட்டை ஒழுகிற வீட்டில இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏற்கனவே சந்தோஷத்துல இருக்கிறவங்க தான் கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படணும். நான் ஏன் வருத்தப்படணும்? என் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும், நீ மனசை போட்டு குழப்பிக்காத என்று கூறிவிட்டு சாந்தவி போய் படுத்து விட்டாள். இல்ல, என் உசுறு கொடுத்தாச்சும் என் பொண்ணை காப்பாத்துவேன், இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் என வள்ளி அவருக்குள் சொல்லிக் கொண்டார். மறுநாள் ஆர்ப்பாட்டமாய் 2 கார்களில் வந்து இறங்கினான் மாரிமுத்து. ஏற்கனவே திருமணமாகி சாந்தவி வயதில் ஒரு மகன் இருக்கிறான். அதுபோக கட்டட வேலைக்காக வரும் ஒரு பெண்ணை கூட விட்டு வைக்க மாட்டான். கேடு கெட்ட பொறுக்கி. ராமன் போய் வாய் நிறைய வரவேற்றான். வள்ளி முகத்தை திருப்பிக் கொண்டார். மாரிமுத்து அதையெல்லாம் கவனிக்கவில்லை. அவன் பார்வை சாந்தவியின் உடல் மேல் இருந்தது. அதை உணர்ந்தும் வேறு வழியின்றி தலை குனிந்து நின்றாள் சாந்தவி. சாந்தவிக்குன்னு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, உனக்காக தேடி தேடி இந்த நகையை வாங்கினேன் என்று கூறி ஒரு தங்க சங்கிலியை அவள் கழுத்தில் போட அருகில் வந்தான். அவள் விலகிவிட்டாள். ஓ, வெக்கமா? சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டு விடுறேன். இங்கே பாரு, இந்த சேலை பிடிச்சிருக்கா உனக்கு என சேலையை பிரித்து அவள் மேல் வைத்து பார்க்கும் சாக்கில் அவள் மார்பை தடவினான். அதை கவனித்த வள்ளி சாந்தவியை இழுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டார். என்ன ராமா, உன் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கல போல? அவளுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு முதலாளி. அவ அமைதியா நின்னா பாத்தீங்களா? சரி சரி, இன்னும் 2 நாள்ல கல்யாணம். உன் பொண்ணு ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போக வேணான்னு சொல்லு என்று கூறிவிட்டு மாரிமுத்து போய்விட்டான். உள்ளே சாந்தவியும் வள்ளியும் அழுது கொண்டிருந்தனர். இன்னும் 2 நாள்ல கல்யாணம், இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏய் சாந்தவி, ஒழுங்கா மாரிமுத்து முதலாளிக்கு கழுத்தை நீட்டுற வழிய பாரு. உன் அம்மாவோட சேர்ந்து ஏதும் திருகல் பண்ணிட்டு தெரியாத. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைனா என்னையும் உன் அம்மாவையும் அந்த ஆளு கொன்னு போட்டுருவான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதன் பின் வீட்டில் யாரும் யாருடனும் பேசிக்கொள்ளவில்லை. வள்ளி மட்டும் வேலைக்கு போய் வந்தார். விடிந்தால் திருமணம். முதல் நாள் இரவு 2 மணி போல் சாந்தவி தங்கியிருந்த அரைக்கதவை தட்டினார் வள்ளி. அம்மா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? சாந்தவி எதுவும் பேசாம என் கூட வா. எங்கம்மா? வான்னு சொன்னேன். யாருக்கும் தெரியாமல் மண்டபத்திற்கு பின்புறம் அழைத்து வந்தார். அம்மா, என்ன பண்ற? சாந்தவி, நான் சொல்றத கவனமா கேளு. இன்னும் 10 நிமிஷத்துல இங்க ஒரு தம்பி வரும், நீ அவர் கூட போயிரு, சரியா? யாருமா அது? நான் ஏன் அவர் கூட போகணும்? அந்த தம்பி நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வர தம்பி. எனக்கு 2-3 வருஷமா பழக்கம். வெளியூர்ல வேலை பார்க்குது. மாசத்துல 3 நாள் வேலை விஷயமா இங்க வரும். ரொம்ப நல்ல குணம். நீ அவர் கூட போயிரு. உனக்கு கை வேலை தெரியும், அதை வச்சு பொழைச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் திருடவோ பொய் சொல்லவோ கூடாது, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. எனக்கு என்ன ஆனாலும் திரும்பி இங்க நீ வரக்கூடாது. இது அம்மா மேல சத்தியம். இந்த பையில உன்னோட துணி இருக்கு, வச்சுக்கோ. அம்மா, அப்ப நீயும் என் கூட வந்துருமா? இல்ல சாந்தவி, அது முடியாது. நான் இங்க இருந்தா நீயும் இங்கதான் இருப்பேன்னு நினைச்சு யாருமே தேட மாட்டாங்க, புரியுதா? அதோ தம்பி வந்துருச்சு, வாப்பா. ஆண்டி, ஆட்டோ தெருமுனையில நிக்குது. சரி சரி சாந்தவி, போக்கண்ணு, எங்கேயாச்சும் போய் நல்லா இரு. தம்பி உங்களை நம்பித்தான் இவளை அனுப்புறேன். ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துல இவளை விட்டுருப்பா. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. சாந்தவி, அம்மாவை நினைச்சு கவலைப்படாத. நீ நல்லா இருந்தா அம்மாவும் நல்லா இருப்பேன், புரியுதா கண்ணு? போடா. சாந்தவி அம்மாவை கட்டிப்பிடித்து அழுதுவிட்டு பிரதீப்புடன் ஓடினாள். பின் அடுத்த நாளே பிரதீப் சாந்தவியை கேரளா அழைத்து வந்து விட்டான். அவன் நண்பன் மூலமாகத்தான் மாரிமுத்து வள்ளியை கொலை செய்தது தெரிய வந்தது. அதை கேட்ட சாந்தவி கதறி அழுது கொண்டிருந்தாள். அவளை தேற்றும் வழி தெரியாமல் பிரதீப்பும் அவளுடன் சேர்ந்து அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அத்தியாயம் 3. அழுதபடியே பிரதீப் தூங்கி போனான். கண் விழித்து பார்த்தபோது வீடு இருள் சூழ்ந்து இருந்தது. மொபைலை எடுத்து மணி பார்த்தான். 8 என காட்டியது. கண்களை திறக்க முடியாமல் தீயாக எரிந்தது. அவன் அருகில் கிழிந்த நாரை போல் படுத்திருந்தாள் சாந்தவி.
சத்தம் போடாமல் மெதுவாக எழுந்து பெட்ஷீட்டை எடுத்து அவள் மேல் போர்த்திவிட்டு வெளியே வந்தான். வயிறு பசியை காட்டியது. கிச்சனுக்கு சென்றான். சமைப்பதற்கு எதுவும் இல்லை. மாலை போய் எல்லாம் வாங்கி வர வேண்டும் என நினைத்தான். அதற்குள் இந்த தகவல் வந்ததால் எதுவும் செய்ய முடியவில்லை. வீட்டை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கடை தெருவுக்கு போய் பார்த்தான். பரோட்டா தான் கிடைத்தது. வீட்டிற்கு தேவையான பால், காய்கறி, சில மளிகை பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான். சாந்தவி இன்னும் எழவில்லை. அவளை பார்க்க பார்க்க மனம் கனத்து போனது. இந்த சிறு பெண்ணிற்கு தான் எவ்வளவு வலி, வேதனை. இனிமேலாச்சும் இவன் நல்லா இருக்கணும் என மனதார வேண்டிக் கொண்டான். தட்டில் உணவை வைத்துக்கொண்டு வந்து அவளை எழுப்பினான். சாந்தவி, எழுது சாப்பிடு. மெதுவாக எழுந்தமர்ந்தாள். எனக்கு எதுவும் வேண்டாம், அம்மா போயிட்டாங்க என சொல்லி திரும்பவும் அழ ஆரம்பித்தாள். சாந்தவி, போதும், அழுதுட்டே இருக்கிறதால எதுவும் மாற போறதில்ல. நீ நல்லா இருக்கணும் தான் உங்க அம்மா அவங்க உயிரை கொடுத்துருக்காங்க. நீ இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு? போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. திரும்பி வரும் சாந்தவியின் முகம் சற்று தெளிந்ததைப் போல் இருந்தது. இருவரும் சேர்ந்து சாப்பிட்டனர். சாந்தவி, நீ இந்த ரூம்ல படுத்துக்கோ. ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடு, சரியா? அழுகாத சாந்தவி, எல்லாம் சரியாயிடும். சரிங்க. அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டாள். 3 நாட்கள் அப்படியே கடந்தது. 3ஆம் நாள் இரவு பிரதீப் சாந்தவியை அழைத்தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? சாந்தவி, எனக்கு இன்னையோட லீவ் முடியுது. நான் நாளையில இருந்து வேலைக்கு போகணும். நீ தனியா இருப்பியா? தப்பான முடிவு எதுவும் எடுத்துக்க மாட்டேதானே? எனக்கு உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு பயமா இருக்கு சாந்தவி. மெலிதாக சிரித்தாள். நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேங்க. நான் நல்லா வாழணும் தான் எங்க அம்மா அவங்க உயிரை கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்னப்பவே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தைரியமா வேலைக்கு போயிட்டு வரலாம். சரி சாந்தவி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஏன் தனியா அந்த வீட்டுல இருக்கீங்க? உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அப்பாடா, இப்ப வாச்சும் என்னை பத்தி கேட்கணும்னு உனக்கு தோணுச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். என் பேரு பிரதீப். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு, கோயம்புத்தூர் தான். விவரம் தெரிஞ்ச நாளா நான் ஆசிரமத்துல தான் இருந்தேன். அங்கதான் படிச்சேன். அம்மா அப்பா யாருன்னு தெரியாது. கொஞ்சம் நல்லா படிச்சதுனால திருப்பூர்ல கம்பெனி வச்சிருக்கிற மதன் பாபுன்னு ஒருத்தர் எனக்கு ஸ்பான்சர் பண்ணி ஆடிட்டிங் படிக்க வச்சார். படிச்சு முடிச்ச உடனே இங்க வேலைக்கு வந்துட்டேன். இந்த எஸ்டேட் கூட அவரோடது தான். அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. இங்க நான் தான் எஸ்டேட் சூப்பர்வைசர், அப்புறம் ஆடிட்டர். மாசத்துல 3 நாள் ஆடிட்டிங் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சென்னை வருவேன். அப்பதான் உன் அம்மா பழக்கம். எஸ்டேட் வீட்டில் மேனேஜர் தங்கி இருக்காரு, அதனால நான் இங்க இருக்கேன். அவ்வளவுதான் நம்ம வரலாறு. அம்மா அப்பா இல்லைன்னு வருத்தப்பட்டதே இல்லையா? இல்ல, எப்பவுமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும்னு நினைக்கிறவனா. நல்ல விஷயம்தான். சரி சாந்தவி, நான் போய் படுக்கிறேன். நாளைக்கு சீக்கிரம் கிளம்பணும். சரி. மறுநாள் காலை பிரதீப் எழுந்து வரும் முன் காலை உணவு மேஜையில் காத்திருந்தது. மதிய உணவு பேக் செய்து தயாராக இருந்தது. எழுந்துட்டீங்களா? இந்தாங்க காஃபி. சாந்தவி, நீயே இதெல்லாம் பண்ண? நான் வந்து பண்ணுவேன்ல. சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்தே பழகிட்டேன். சும்மா இருக்க முடியல, அதான் பண்ண. சூப்பர். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரி. சாப்பிட்டு விட்டு கிளம்ப தயாரான பிரதீப்பிடம், எனக்கு வேலை ஏதாச்சும் பார்த்து சொல்றீங்களா? ஏன் சாந்தவி, என்ன அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டுமே. இல்ல, சும்மா இருந்தா பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்றேன். கொஞ்சம் தேடி பாருங்க. சரி, பாக்குறேன். பாய். எஸ்டேட்டுக்கு வந்த பிரதீப்பின் கவனம் வேலையில் இருந்தாலும் மனம் ஒரு புறம் வீட்டையே சுத்தி வந்தது. இதுவரை இல்லாத உணர்வு இது. தனக்காக யாரும் வீட்டில் இருக்க மாட்டார்கள் என்பதால் இதுவரை மனம் போல் எப்போது வேண்டுமானாலும் வீட்டிற்கு செல்வான். ஆனால் இன்று எப்போ வீட்டுக்கு செல்வோம் என்று இருந்தது. என்ன பிரதீப், திடீர்னு 5 நாள் லீவ் போட்டுட்ட? என்ன விஷயம் என்றபடி வந்தார் மேனேஜர் சதாசிவம். ஒரு பர்சனல் வேலை சார், இனி லீவ் போட மாட்டேன். சரி சரி, மணி 2 ஆச்சு, சாப்பிட போகலையா? இல்ல சார், வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா? வீட்டு சாப்பாடா? நல்லது, சாப்பிடு. பிரதீப் சாப்பிட ஆரம்பித்த பொழுது வந்த முருங்கைக்காய் சாம்பார் வாசத்தை மோப்பம் பிடித்தார் சதாசிவம். பிரதீப், சாம்பார் வாசம் ஆளை தூக்குது. யாருப்பா சமைச்சது? என் தெரிஞ்சவங்களோட பொண்ணு சார். அவங்க அம்மா தவறிட்டாங்க, அதனால ஏன் வீட்டில் இருக்கு. அந்த பொண்ணு தான் சமைச்சு கொடுத்துச்சு. அப்படியா? நல்ல கை பக்குவம்ப்பா அந்த பொண்ணுக்கு. என் வீட்லேயும் தான் ஒருத்தி சமைக்கிறா, வாயில வைக்க முடியல. ஏன் சார், அந்த இடுக்குல இருந்து வந்த பொண்ணு நல்லா சமைக்கிறது இல்லையா? இல்ல பிரதீப், வீட்டில் யாருமே சரியா சாப்பிட்றது இல்ல. வயிற்று நிறைக்கணுமேனு சாப்பிட்றோம், அவ்வளவுதான். நல்ல ஆள் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரதீப்பின் மனதிற்குள் சட்டென சாந்தவி வந்து போனாள். சார், என் வீட்டில் இருக்க பொண்ணு சமையல் வேலை பார்க்குற பொண்ணு தான். நான் வேணா கூட்டிட்டு வரட்டுமா?
உனக்கு புண்ணியமா போகும் பிரதீப். மாசம் 15,000 சம்பளம் கொடுத்துடுறேன். 3 வேளை சமைச்சு வச்சா மட்டும் போதும். நீயே கூட்டிட்டு வந்துட்டு உன் வேலை முடியறப்போ கூட்டிட்டு போயிடு, சரியா? ரொம்ப சந்தோஷம் சார். நாளைக்கு கூட்டிட்டு வரேன். நாளையிலிருந்து சாந்தவி நம் கண் பார்வையில் இருப்பாள் என்ற எண்ணமே பிரதீப்பின் மனதில் இனித்தது. ஆனால் இனிதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கப் போகிறது என்பது அப்போது அவனுக்கு தெரியாது. அத்தியாயம் 4. எப்பொழுதும் அலுவலக வேலை 5 மணிக்கு முடிந்த பின் எஸ்டேட்டை 1 மணி நேரம் சும்மாவே சுற்றிவிட்டு மெதுவாகவே வீட்டிற்கு செல்பவன் இன்று 5 அடித்தவுடன் முதல் ஆளாக வீட்டிற்கு ஓடிய பிரதீப்பை ஆச்சரியமாக பார்த்தனர் சக பணியாளர்கள். 20 நிமிடங்களில் அடைய வேண்டிய தூரத்தை 10 நிமிடங்களில் அடைந்து வீட்டிற்குள் நுழைந்தவன் குழம்பி போனான். வீடு முழுக்க சுகந்த நறுமணம் புகையாக வீசிக்கொண்டிருந்தது. புகைக்கு இடையே இருந்து தேவதையைப் போல் வந்தாள் சாந்தவி. 1 நிமிடம் அவளின் அழகை பார்த்து திகைத்து விட்டான். வாங்க, எப்போ வந்தீங்க? அது இப்பதான் உள்ள வரேன். ஆமா, அது என்ன புகை வீடு முழுக்க? புகை இல்ல, சாம்பிராணி போட்டிருக்கேன். கை கால் முகம் கழுவிட்டு வாங்க, டீ எடுத்துட்டு வரேன். சரி. மணக்க மணக்க ஏலக்காய் டீ குடித்தவன் அதன் சுவையில் தன்னை மறந்து போனான். ஏன் கண்ணை மூடிட்டு குடிக்கிறீங்க? டீ நல்லா இல்லையா? அட நீ வேற சாந்தவி, சூப்பரா இருக்கு. இந்த வீட்டுல சாமி போட்டோவே இல்லையே, அப்புறம் எப்படி பூஜை எல்லாம்? நீங்க காலையில ஏதாச்சும் தேவைப்பட்டா வாங்கிக்க சொல்லி காசு கொடுத்தீங்களா? அதுல வாங்கின. அப்படியா? கடை எப்படி தெரியும்? கீழ் வீட்டில் இருக்கிற பானு அக்கா கூட்டிட்டு போனாங்க. பாருடா, அதுக்குள்ள ஃப்ரெண்டு. எனக்கு அவங்க பேர் கூட தெரியாது. அக்கம் பக்கம் தெரிஞ்சு வச்சுக்கிறதும் நல்ல விஷயம்தான். அப்புறம் சாந்தவி, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னது? உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா சாந்தவி, ஆனா சமையல் வேலை தான். பரவாயில்லையா? அட என்னங்க நீங்க, நான் என்ன இவ்வளவு நாள் கவர்னர் வேலையா பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சமையல் வேலை கிடைச்சதை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு? சமையல் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எந்த வேலையும் அசிங்கம் இல்லைன்னு நினைக்கிறவனா, அதனால நீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. சரி, வேலையை பத்தி சொல்லுங்க. எங்க வேலை? எப்போ இருந்து போகணும்? இங்க இருந்து ரொம்ப தூரமா? ஹே, பொறுமை பொறுமை, சொல்றேன். எங்க எஸ்டேட் மேனேஜர் வீட்டில் தான் வேலை. என் கூட வேலைக்கு வந்துட்டு என் கூடவே திரும்பி வந்துடலாம். 3 வேளை சமையல் மட்டும் பண்ணா போதும். மாச சம்பளம் 15,000 ரூபாய். உனக்கு ஓகேவா? 15,000மா? ரொம்ப அதிகமா இருக்கே. இந்த உலகத்துல சம்பளம் அதிகமா இருக்குன்னு வருத்தப்பட்ட ஒரே ஆள் நீயா தான் இருப்ப சாந்தவி. அது இல்லைங்க, 3 நேரம் சமையலுக்கு 15,000 அதிகம். ஹோட்டல்ல வேலை பார்த்தப்ப நான் வாங்கின அதிகபட்ச சம்பளமே 6,000 ரூபாய் தான். அதனால தான் உனக்கு இது அதிகமா தெரியுது. சரி சாந்தவி, நாளையில இருந்தே வர சொல்லிட்டாங்க. 2 பேருக்கும் சேர்த்து லஞ்ச் பேக் பண்ணிடு. சரிங்க. மறுநாள் வழக்கத்தை விட நேரமாகவே எழுந்து அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து தயாரானாள் சாந்தவி. சிறு பிள்ளை போல் அவள் கிளம்புவதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. வண்டியை ஸ்டார்ட் செய்துவிட்டு ஏறு என்றான். வண்டிலையா? ஆமா, வண்டியில தான். நான் இது வரைக்கும் வண்டியில போனதே இல்லையே. என்னது? ஆமா, எங்க அப்பா கிட்ட ஏது வண்டி? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்க கால் வச்சு பின்னாடி இருக்கிற கம்பியை பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஏறி உட்காரு. பயப்படாத, கீழே விழ மாட்ட. நிஜமா விழுக மாட்டேன்ல? என் மேல நம்பிக்கை இல்லையா? பிரதீப் கேட்ட அடுத்த நொடி வண்டியில் அமர்ந்திருந்தாள் சாந்தவி. அவளின் ஸ்பரிசம் அவனுக்குள் குறுகுறுப்பை கொடுத்தது. எஸ்டேட் வீட்டை பார்த்து வாய்ப்பிழந்தாள் சாந்தவி. இவ்வளவு பெரிய வீட்டுல நான் சமைக்க போறேனா? பயமா இருக்கு. இவங்களுக்கு என் சமையல் பிடிக்குமா? இந்த ஊர் மாதிரி எனக்கு சமைக்க வராதே. சாந்தவி, அவங்க ஊர் திண்டிவனம். நம்ம ஊர் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. பயப்படாத, வா. சதாசிவத்திடம் சாந்தவியை அறிமுகப்படுத்தினான் பிரதீப். வாமா, இன்னையிலிருந்து எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். உன்னை பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தரேன் சார். சரிம்மா, வா. உனக்கு என் மனைவிய அறிமுகப்படுத்துறேன். நீ தினமும் என்ன சமைக்கணும்னு அவங்க தான் சொல்லுவாங்க. சரிங்க. அறைக்குள் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார் செல்வி. அவர் முகத்தில் தெரிந்த சாந்தமும் தெளிவும் சாந்தவியை கவர்ந்தது. வாமா, உன் பேர் தான் சாந்தவியா? ஆமா. அவருக்கும் சாந்தவியை பார்த்த மாத்திரத்தில் பிடித்து போனது. 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தா திடீர்னு ஃபிட்ஸ் வந்து கை கால் செயலிழந்துருச்சு. அதுல இருந்து அவளால எந்த வேலையும் பார்க்க முடியல. ஓ அப்படியா? சாந்தவிக்கு செல்வியை பார்க்க பரிதாபமாக இருந்தது. சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு என்ன சமைப்பது என்று கேட்டுக்கொண்டு வந்து வேலையை ஆரம்பித்தாள் சாந்தவி. கண்ணாடியால் சூழப்பட்டிருந்த அந்த மாடுலர் கிச்சன் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இயற்கை எழில் கொஞ்சம் மலைத்தொடர்களை பார்த்து கொண்டே சமைப்பது மனதிற்கு இதமாக இருந்தது. மாலை வேளையில் சதாசிவம் சாந்தவியை அழைத்தார்.
ஹாலில் ஒரு இளம் பெண்ணும் ஆணும் ஒரு வயதான பெண்மணி ஒருவரும் அமர்ந்திருந்தனர். இது என் பொண்ணு, பேரு துர்கா. இது என் பையன், பேரு அருண். இவங்க என் அம்மா. நாளையிலிருந்து இவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிரு. சரிங்க சார். அந்த வயதான பெண்மணிக்கு சாந்தவியை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை என்பது அவர் பார்வையில் தெரிந்தது. அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு எழுந்து போய்விட்டார். அவங்க அப்படித்தான், நீ ஒன்றும் நினைச்சுக்காத. டேய் பசங்களா, இவங்க 6 மணி வரைக்கும் தான் வேலையில இருப்பாங்க. அதுக்குள்ள ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க என்று கூறிவிட்டு சதாசிவம் போய்விட்டார். ஹாய் சாந்தவி, உங்க பேரு நல்லா இருக்கு. எனக்கு ஒரு மசாலா பால் போட்டு மேல இருக்கிற என் ரூமுக்கு கொண்டு வாங்க என்று கூறிவிட்டு துர்கா போய்விட்டாள். எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்த அருணை பார்த்தாள் சாந்தவி. அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். தயங்கியபடியே, உங்களுக்கு என்ன வேணும் என கேட்டாள். அவன் மெதுவாக எழுந்து அவள் அருகில் வந்தான். இருவருக்கும் இடையில் 1 அடி தூரம் கூட இல்லை. சாந்தவி பயந்து போய் எச்சில் விழுங்கி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். எனக்கு நீதான் வேணும், தருவியா என்றான் அருண். அத்தியாயம் 5. துர்கா தனக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள். ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தவனை தயக்கமாக பார்த்தாள் சாந்தவி. அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். பின் மெதுவாக, உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணுமா என கேட்டாள். அவன் எழுந்து அவள் அருகில் வந்தான். இருவருக்கும் இடையில் 1 அடி தூரம் கூட இல்லை. பயந்து போய் எச்சில் விழுங்கி நிமிர்ந்து அவனை பார்த்தாள் சாந்தவி. எனக்கு நீதான் வேணும், கொடுக்க முடியுமா? என்ன என்ன கேட்டீங்க என பதறி போய் விலகினாள் சாந்தவி. ஹேய், ரிலாக்ஸ். ஏன் இப்படி பயப்படுற? இல்ல, அது நீங்க என்ன கேட்டீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன. என்ன இப்படி பயப்படுற? எப்படி தமிழ்நாட்டில இருந்து கேரளாக்கு வேலைக்கு வந்த? அது வந்து சரி சரி, நான் அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். எனக்கு டீ வேணும், கொண்டு வந்து கொடுக்க எல்லாம் இங்க ஆள் இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்து விடு. சமைக்கிறது மட்டும்தானே உன் வேலை, அதை மட்டும் பாரு. இனி இப்படி பயப்படாது, சரியா? சரிங்க. அதன் பின் சாந்தவி அங்கே 1 நிமிடம் கூட நிற்கவில்லை. கிச்சனுக்குள் வந்த பின் தான் அவளுக்கு மூச்சே வந்தது. ஷே, என்ன சாந்தவி இப்படி பயப்படுற என தன்னைத்தானே தலையில் அடித்துக் கொண்டாள். துர்காவுக்கும் அருணுக்கும் அவர்கள் கேட்டதை தயார் செய்து மற்றொரு வேலையாளிடம் கொடுத்து விட்டாள். செல்வியிடம் இரவுக்கு என்ன சமையல் செய்வது என கேட்டு வந்து அதனை பக்காவாக தயார் செய்துவிட்டு பிரதீப்பிற்காக காத்திருந்தாள். முதல் நாள் பள்ளிக்கு சென்றுவிட்டு பெற்றோரை எதிர்பார்க்கும் குழந்தையின் தவிப்பை போல் இருந்தது. சாந்தவியை பார்க்கையில் அவளை வெகு நேரம் தவிக்க விடாமல் சீக்கிரமே சதாசிவத்துடன் வந்து சேர்ந்தான் பிரதீப். என்னம்மா, என்ன சமையல் பண்ண? சிக்கனா? நல்ல வாசமா இருக்கே. இல்ல சார், மேடம் ரொட்டியும் பன்னீர் குருமாவும் தான் பண்ண சொன்னாங்க, அதான் பண்ணிருக்கேன். சரிம்மா, வேலை முடிஞ்சதுனா நீ கிளம்பு. ஓகே சார். நாளைக்கு பார்க்கலாம் பிரதீப். வரேன் சார். சாந்தவி பிரதீப்புடன் வண்டியில் ஏறி போவதை மாடியில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் அருண். நமது கதையின் மற்றொரு நாயகன் அருண். எனவே அவனை பற்றிய ஒரு சிறு முன்கதையை பார்க்கலாம். சதாசிவத்தின் மகன் அருண் திண்டிவனத்தில் 10வது படித்துக் கொண்டிருந்த பொழுது சதாசிவத்துக்கு நெம்மேடு எஸ்டேட்டில் வேலை கிடைத்தது. எனவே குடும்பத்துடன் சதாசிவம் இங்கு இடம்பெயர்ந்து விட்டார். நண்பர்கள், ஆசிரியர்கள், தனக்கு பிடித்த பள்ளி என அனைத்தையும் விட்டு இங்கு வந்து சேர்ந்தான் அருண். அந்த ஊரின் தட்பவெப்பமும் மலை முகடுகளையும் தவிர அவனுக்கு வேறெதுவும் பிடிக்கவில்லை. திண்டிவனத்தில் இருந்தவரை படிப்பில் படு சுட்டியாக இருந்தவன் இங்கு வந்ததிலிருந்து மந்தமாகி போனான். கடமைக்கென்று பள்ளிக்கு போனார். பார்டர் மார்க்கில் பாஸ் செய்தான். யார் எது கேட்டாலும் விட்டேத்தியாக பதில் சொன்னான். யாரிடமும் ஒட்டாமல் தனியாகவே அறைக்குள் இருப்பான். ஒரு கட்டத்திற்கு மேல் சதாசிவத்தால் அவனிடம் போராட முடியவில்லை. அவன் விருப்பத்திற்கு விட்டுவிட்டார். ஓரளவிற்கு மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பில் தேறினான். ஆட்டோமொபைல் துறையில் விருப்பம் இருப்பதாக கூறி கோவையில் உள்ள கல்லூரியில் 4 ஆண்டுகள் தங்கி படித்தான். சதாசிவம் மேல் படிப்பு படிக்க சொன்னார். மறுத்துவிட்டு நெம்மேட்டில் உள்ள ஒரு பெரிய தொழிற்சாலையில் அவன் துறை சார்ந்த வேலையில் சேர்ந்து விட்டான். இப்பொழுதும் அவன் வாழ்க்கை முறையில் பெரிய மாற்றம் இல்லை. வேலை நாட்களில் வேலைக்கு செல்வான். மாலை வந்தவுடன் அறையில் போய் அடைந்து விடுவான். விடுமுறை நாட்களில் உணவுக்கு கூட அறையை விட்டு வெளியே வரமாட்டான். வேலையாட்கள் கொண்டு போய் கொடுத்தால் சாப்பிடுவான், இல்லை என்றால் அது கூட கேட்க மாட்டான். அவனை தவிர வேறு யாரும் அவன் அறைக்கு போக முடியாது. வேலைக்கு செல்லும் போது அறையை பூட்டி சாவியை எடுத்து சென்று விடுவான். வயதுக்குரிய சுறுசுறுப்பு விளையாட்டுத்தனமும் இல்லாமல் வலம் வரும் மகனை வேதனை மிகுதியில் பார்ப்பார்கள் அவன் பெற்றோர்கள்.
நிலைமை இப்படி இருக்கையில் 3 மாதங்களுக்கு முன் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகிவிட்டார் செல்வி. அதற்கு கூட பெரியதாக சலனப்படவில்லை அருண். சாந்தவி வேலைக்கு வருவதற்கு முதல் நாளே அவள் பற்றிய விவரங்களை வீட்டில் உள்ள அனைவரிடமும் கூறிவிட்டார் சதாசிவம். அவரின் அம்மா பாக்கியத்தை தவிர அனைவருக்கும் சாந்தவியை நினைத்து வருத்தமாக இருந்தது. பழங்காலத்தில் ஊறி போயிருக்கும் பாக்கியத்திற்கு எந்த சாதி என்று தெரியாத ஒருத்தியை சமையல் அறைக்குள் விடுவதில் விருப்பமில்லை. சரி, அப்போ நீ சமையல் செய் என்று சதாசிவம் கூறியதற்கு வயதை காரணம் காட்டி தட்டி கழித்து விட்டார். அருணுக்கு சாந்தவி என்ற பெயரை கேட்டவுடன் பிடித்து போனது. அவள் எப்படி இருப்பாள் என்று பார்க்க ஆர்வமாக இருந்தான். காலையில் அவன் வேலைக்கு கிளம்புவதற்கு முன் அவள் வந்திருக்கவில்லை. மாலையில் அவளை காண்பதற்காக நேரமாக வீட்டிற்கு வந்தான். வாசலில் ஒரு ஜோடி காலணியை பார்த்தவுடன் முகம் மலர்ந்தது. சதாசிவம் சாந்தவியை அழைத்தபோது கிச்சனையே பார்த்து கொண்டிருந்தான். சாந்தவியை பார்த்த நொடியில் பல காலமாக அவனுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த வயதிற்கான உணர்வுகள் விழித்துக் கொண்டது. அவளிடம் உடனே பேச வேண்டும் என்ற ஆர்வம் உந்தி தள்ளியது. அதனை அடக்கிக் கொண்டு காத்திருந்தான். அவளாகவே என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் என்ன பேசுகிறோம் என்று புரியாமல் நீதான் வேண்டும் என கூறி அவளை பதட்டப்பட வைத்து விட்டான். முதல் சந்திப்பு இப்படி போனதில் அவனுக்கும் வருத்தம்தான். ஆனால் அவளிடம் எப்படியாவது பேசி நட்பை வளர்த்து காதலை கனிய வைத்து தன் மனைவியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் ஆழமாக வேரூன்றியது. ஆனால் பிரதீப்பை பார்த்ததும் சாந்தவியின் கண்கள் மின்னியதையும் அவனுடன் அவள் பைக்கில் சென்றதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அண்ணன் தங்கை உறவாக கூட இருக்கலாம் என எண்ணி மனதை தேற்றிக் கொண்டான். எனினும் உறுதியாக எதையும் தெரிந்து கொள்வதுதான் நல்லது என்று தோன்றியது. சதாசிவம் அவளை பற்றி கூறிய தகவல்கள் அவனுக்கு போதுமானதாக இல்லை. எனவே சாந்தவியை பற்றி அறிந்து கொள்ள அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். இத்தனை வருடங்களில் எத்தனையோ பெண்களை பார்த்து தனக்கு தோன்றாத எண்ணங்கள் சாந்தவியை பார்த்ததும் தோன்றியதற்கான காரணமும் தெரிய வந்தது. பின் தீர்மானமாக முடிவு செய்தான், சாந்தவிதான் தன் மனைவி என்று. அந்த காரணம் என்ன? அத்தியாயம் 6. சதாசிவம் வீட்டில் இருந்து கிளம்பியது முதல் சாந்தவி பிரதீப்பிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கண்ணாடி வழியாக பின்னால் அமர்ந்திருந்தவளை பார்த்தவனுக்கு அவள் தீவிர சிந்தனையில் இருப்பது தெரிந்தது. வீட்டிற்கு வந்தவுடன் நேராக அவள் அறைக்குள் சென்று புகுந்து கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பின் வெளியே வந்து விளக்கேற்றி சாமியை வணங்கிவிட்டு பெண் கிச்சனுக்குள் சென்று விட்டாள். வரவேற்பறையில் அமர்ந்திருந்த பிரதீப்பை கண்டு கொண்டதாக தெரியவில்லை. கிச்சனில் இருந்து வரும் உணவு வாசத்தை வைத்து இரவு உணவு தயார் செய்கிறாள் என்று புரிந்தது. அவளாகவே பேசட்டும் என பிரதீப் எதையும் கண்டு கொள்ளாதது போல் அமர்ந்திருந்தான். வேலை முடிந்து வந்தவள் நேராக பால்கனியில் போய் அமர்ந்து விட்டாள். இதற்கு மேல் பொறுமை இல்லை என்பது போல் அவளிடம் போய் நின்றான் பிரதீப். சாந்தவி, சாந்தவி. சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை, நீ அங்கிருந்து வந்ததுலேருந்து ஏதோ யோசனையில தான் இருக்க. என்னன்னு சொல்லு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பிரதீப் சாந்தவியின் அருகில் போய் அமர்ந்து அவளின் வலது கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டான். சாந்தவி முதலில் திகைத்தாலும் பின் கண்களை மூடி அமைதியாக இருந்தாள். சாந்தவி, எனக்கு உங்க அம்மா எப்படி அறிமுகம் தெரியுமா? எனக்கு தெரியல. இப்போ ஏன் அதை பற்றி கேட்குறீங்க? சும்மாதான் சொல்லு. நீங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வரப்போ பழக்கம்னு அம்மா சொன்னாங்களே. சாதாரணமாக ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த ஒருத்தரை நம்பி அவங்க பொண்ணை ஒப்படைச்சிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. தெளிவாக சொல்கிறேன், அப்போ புரியும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு நீங்கள் வேலை பார்க்குற ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியே வரப்போ உங்கள் அம்மா கிட்ட 4 பேர் ஏதோ கடுமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. உங்கள் அம்மா அவங்க கிட்ட அழுதுகிட்டே ஏதோ கெஞ்சிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஏற்கனவே உங்கள் அம்மாவை தெரியும். அதனால பக்கத்தில் போய் என்ன பிரச்சனைன்னு விசாரித்தேன். அப்போ உங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பா உன்னை அடமானம் வச்சு அவனுக்கு கூட சீட்டு விளையாடி தோத்து போயிருக்காரு. அதனால இன்னைக்கு நைட்டு உங்கள் பொண்ணு எங்களுக்கு வேணும்னு உங்கள் அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த ஏரியாவில் தான் போலீஸாக இருந்தான். அவனை வர சொல்லி அங்கே இருந்த 4 பேரையும் அடித்து துரத்தி விட்டோம். உங்கள் அம்மா என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, இன்னைக்கு நீங்கள் என் பொண்ணை காப்பாற்றிட்டீங்க, ஆனால் என்னால் அவளை எப்போவுமே காப்பாற்ற முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி அழுதாங்க. அப்போ தான் உங்கள் குடும்ப சூழ்நிலை பற்றி எனக்கு சொன்னாங்க. நான் என்னோட நம்பரை உங்கள் அம்மா கிட்ட கொடுத்து எப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அந்த சம்பவம் நடந்து 3 மாதம் கழிச்சு எனக்கு உங்கள் அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அன்னைக்கு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். யாருன்னே தெரியாத என்னை நம்பி உன்னை அனுப்பியிருக்காங்கன்னா அவங்க என்னை எந்த அளவுக்கு நம்பியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், உன் வாழ்நாள் முழுக்க உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு. நீ ஏன் கூடவே இருந்தாலும் சரி,
இல்ல எங்க இருந்தாலும் சரி, நீ சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் இத்தனை தடவை கேட்குறேன். சொல்லு, என்ன பிரச்சனை? சாந்தவி திகைத்து போய் அமர்ந்திருந்தாள். ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சாந்தவி, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை விடு. இன்னைக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. அருண் பேசிய விதத்தை சொல்லி அழுதாள் சாந்தவி. வேலைக்கு செல்ல பயமாக இருப்பதாக கூறினாள். அவன் மெலிதாக சிரித்தான். என்ன இது, நான் அழுறேன், நீங்க சிரிக்கிறீங்களா? பின்ன சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் ஒரு விஷயம் நினைச்சு வேலைக்கு போகவே பயமா இருக்குன்னு சொல்ற. சாந்தவி, நீ நினைக்கிற மாதிரி அருண் கெட்ட பையன்லாம் இல்லம்மா. அவன் ரொம்ப நல்லவன். தேவையில்லாம யார்கிட்டையும் பேச மாட்டான். உன்கிட்ட விளையாட்ட கூட அப்படி கேட்டிருக்கலாம். நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத, சரியா? இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. அருணை நினைச்சிடலாம், நீ பயப்பட தேவையே இல்லை. அப்படியே இருந்தாலும் நான் அங்கதானே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி. அப்போதுதான் சாந்தவியின் முகம் சற்று தெளிவடைந்தது. பின் வந்த நாட்களில் அவள் அருணை பற்றி எந்த புகாரும் சொல்லவில்லை. முயன்ற அளவு அவன் கண்களில் படாமல் பார்த்து கொண்டாள். எதிரே நிற்பவர்கள் கூட கண்களுக்கு தெரியாத அளவிற்கு அந்த மதிய வேளையில் பனிப்பொழிவு கடுமையாக இருந்தது. அருண் அவன் அறைக்குள் இருந்த பால்கனியில் அமர்ந்திருந்தான். அன்று விடுமுறை தினம் என்பதால் இரவுக்கும் சேர்த்து சமைத்து வைத்துவிட்டு சாந்தவி பிரதீப்புடன் கிளம்பி போயிருந்தாள். 2 நாட்களுக்கு முன் சாந்தவி பற்றி கிடைத்த தகவல்கள் அருண் மனதிற்கு உற்சாகம் அளிப்பதாக இருந்தது. பிரதீப் வீட்டில் கீழ்த்தளத்தில் குடியிருக்கும் பானுதான் சாந்தவியை பற்றி முழு விவரமும் சொன்னார். தன்னுடன் ஒன்றாக வேலை பார்க்கும் சஞ்சயின் அம்மா தான் பானு. ஏற்கனவே அவருடன் அறிமுகம் இருந்ததால் சாந்தவியை பற்றி கேட்டவுடன் கடகடவென சொல்லிவிட்டார். அருணின் நினைவுகள் அவன் 9ஆம் வகுப்பு படித்த காலகட்டத்திற்கு சென்றது. திண்டிவனம் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களையெல்லாம் சென்னை மகாபலிபுரத்திற்கு சுற்றுலா அழைத்து சென்றனர். கடற்கரை கோவில், பல்லவ கால சிற்பங்கள் என எல்லாம் சுற்றி பார்த்த பின் அங்கிருந்த ஹோட்டலுக்கு மதிய உணவிற்காக சென்றனர். சாப்பிட்டு முடித்து கை கழுவ சென்ற இடத்தில் ஹோட்டல் பின்புற சுவருக்கு பின்னால் தெரிந்த கடலை ஆசையாக பார்த்தான் அருண். பார்த்து கொண்டிருக்கும் போது காலுக்கு அடியில் ஏதோ ஊர்வதாக தோன்றியது. கீழே பார்த்த பொழுது கருந்தேல் ஒன்று பாதத்தை நெருங்கி இருந்தது. அதை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் பேச்சிழந்து போனான் அருண். கண்களை மூடிக்கொண்டு எது நடந்தாலும் பரவாயில்லை என்பது போல் அமைதியாக நின்றான். கண்கள் கண்ணீரை பெருக்கிக் கொண்டிருந்தது. சில வினாடிகளுக்கு பின் ஒரு சிறு பெண்ணின் குரல் கேட்டது. தேலு போயிடுச்சு, கண்ணை தர என்றாள். கண்ணை திறந்து பார்த்த பொழுது பள்ளி சீருடையில் ஒரு சிறு பெண் நின்று கொண்டிருந்தாள். என்ன பயந்துட்டியா? நான் அதை விரட்டி விட்டுட்டேன். உன் கூட வந்தவங்க எல்லாம் பஸ்ஸுக்கு போயிட்டாங்க, சீக்கிரம் போ என்றாள். தன்னை காத்த தேவதை போல் தெரிந்த அவளின் முகத்தை மனம் முழுக்க நிரப்பிக் கொண்டான் அருண். உன் பேர் என்ன என்று கேட்டான் அருண். அதற்கு அந்த பெண் பதில் சொல்வதற்குள் ஆசிரியர் வந்துவிட்டார். அவளுக்கு கையை அசைத்துவிட்டு ஓடி சென்று பேருந்தில் ஏறிக்கொண்டான். அப்போது இருந்து இப்போது வரை அந்த முகம் அவனுக்கு மறக்கவில்லை. சாந்தவியை முதலாக வீட்டில் பார்த்த பொழுது அவள்தானோ என்ற எண்ணம் வந்தது. பானு சாந்தவி சென்னையில் வேலை செய்த ஹோட்டலை பற்றி கூறியவுடன் அந்த எண்ணம் உறுதியானது. என் தேவத எனக்காக இவ்வளவு நாட்கள் கழிச்சு இங்கே வந்திருக்கா. சாந்தவியை நினைத்து மனம் பூரித்து போனது அருணுக்கு. நாளையில் இருந்து அவளிடம் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும் என முடிவு செய்து கொண்டான். அது நடக்குமா? அத்தியாயம் 7. முதல் நாள் பணியில் வெகு நேரம் பால்கனியில் அமர்ந்திருந்ததால் அருணுக்கு குளிர்ஜுரம் வந்துவிட்டது. சாந்தவியின் நினைவில் பணியில் நனைந்ததால் அந்த குளிர் அப்போது அவனுக்கு உரைக்கவில்லை. தொடர்ச்சியாக 4 மணி நேரத்திற்கு மேல் பணியில் அமர்ந்திருந்ததால் ஜுரம் கண்டு அன்று விடுப்பு எடுக்கும்படி ஆகிவிட்டது. முன்பெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் விடுப்பு எடுக்காமல் அலுவலகத்திற்கு சென்று விடுபவன் இந்த ஜுரத்திற்கு லீவு போட்டது சதாசிவத்தை யோசனையில் ஆழ்த்தியது. வீட்டில் இருந்தாலும் அறையை விட்டு வெளியே வரவில்லை அருண். சாந்தவி எப்பொழுது வருவாள் என காத்துக்கொண்டே அறை பால்கனியில் அமர்ந்திருந்தான் அருண். இன்று எப்படியாவது அவளுடன் பேசிவிட வேண்டும் என முடிவெடுத்திருந்தான். அதனால் தான் சதாசிவம் மருத்துவமனைக்கு அழைத்தும் போகவில்லை. வெகு நேரம் அருணை காக்க வைக்காமல் பிரதீப்புடன் வந்து சேர்ந்தாள் சாந்தவி. பிரதீப்புடன் சாந்தவி பேசி பழகுவதை பார்த்த பொழுது பொறாமையாக இருந்தது அருணுக்கு. விரைவில் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்து கொண்டான். சாந்தவியை வீட்டில் இறக்கிவிட்ட பின் அருகில் இருந்த எஸ்டேட் அலுவலகத்திற்கு சென்று மாடியில் இருந்தே சாந்தவியின் நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருந்தான் பிரதீப். சாந்தவி வீட்டிற்குள் வந்தவுடன் கிச்சனுக்குள் சென்றுவிட்டு பின் நேராக செல்வியின் அறைக்குள் சென்று விட்டாள். வெளியே வருவாள் என காத்திருந்தான் அருண். அரை மணி நேரத்திற்கும் மேலாகியும் அவள் வரவில்லை.
அதற்குள் அவன் அலுவலகத்தில் இருந்து முக்கியமான தொலைபேசி அழைப்பு வரவே அதை பேச சென்றான். சிறிது நேரத்திற்கு போன் பேசிக்கொண்டே பால்கனிக்கு வந்த பொழுது சாந்தவி தோட்டத்திற்கு செல்வது தெரிந்தது. போன் காலை கட் செய்துவிட்டு வேகமாக படியிறங்கி தோட்டத்திற்கு சென்றான் அருண். சாந்தவி தோட்டத்தில் காய் பறிக்கும் அழகை தன் அலுவலக அறையில் இருந்து ரசித்துக் கொண்டிருந்தான் பிரதீப். அவளின் பின்னால் சாந்தவியை பார்த்தபடி வரும் அருணை பார்த்து திடுக்கிட்டான். இவன் எதுக்கு சாந்தவி கிட்ட போறான்? அன்னைக்கே அருண் பத்தி சாந்தவி பயந்து போய் பேசினாளே என யோசித்து அருணை கூர்ந்து பார்த்தான். அதற்குள் அருண் சாந்தவியை நெருங்கியிருந்தான். சாந்தவி, அருணின் குரல் கேட்டு மனதிற்குள் திடுக்கிட்டு போனாலும் அதை முகத்தில் காட்டாமல் மெதுவாக அருணை நிமிர்ந்து பார்த்தாள் சாந்தவி. என்ன வேணும்? ஏதாச்சும் செஞ்சு தரவா? அருண் மெதுவாக சிரித்தான். சாப்பிடலாம் எதுவும் வேண்டாம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன பேசணும்? ஏன் பயந்து போய் பேசுற? நார்மலா பேசு சாந்தவி. இல்ல, நார்மலா தான் இருக்கேன். என்ன பேசணும் சொல்லுங்க. எனக்கு உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ பிரதீப் கூட பேசி பழகிற மாதிரி என் கூடயும் பேசி பழகணும். சாந்தவி திரு திருவென முழித்தாள். அருணுக்கு பின்னால் பிரதீப் நடந்து வருவது தெரிந்தது. நீ பேசாத, நான் பாத்துக்கிறேன் என்பது போல் கஞ்சாடை காட்டினான். அப்பொழுதுதான் சாந்தவி மனதிற்குள் நிம்மதி பரவியது. ஹே அருண், ஆபீஸ் போலையா என்றபடி வந்தான் பிரதீப். திரும்பி பார்த்த அருணின் முகத்தில் வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. அதை பிரதீப் கவனித்துக் கொண்டான். இல்ல பிரதீப், கொஞ்சம் ஃபீவர். நீ என்ன இங்க? வாட்டர் பாட்டில் வாங்க வந்தேன். சாந்தவி நம்ம பேக்ல பாட்டில் மறந்து வச்சிட்டேன், எடுத்துக்கொடு. சரிங்க. சாந்தவி ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டாள். பாட்டிலை அவள் எடுத்து வரவில்லை. வேறு ஒரு வேலையால் கொண்டு வந்து பிரதீப்பிடம் கொடுத்துவிட்டு சென்றார். சரி அருண், நான் வரேன். பிரதீப், ஒரு நிமிஷம். சொல்லு அருண். சாந்தவிய இங்க ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ்ல கொண்டு வந்து விட்டுரு. இங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் அதுல தானே ஸ்டே பண்ணிருக்காங்க. அருணிடம் இருந்து இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்காததால் பிரதீப் முழித்தான். என்ன பிரதீப் யோசிக்கிற? எதுக்கு டெய்லி 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும்? தேவையில்லாம. அதுக்கு தான் சொல்றேன். சிறிது நேர யோசனைக்கு பின், நீ சொல்றதும் கரெக்ட் தான் அருண். ஆனா இங்க குவார்ட்டர்ஸ்ல தங்கி இருக்கிறவங்க எல்லாம் உள்ளூர்காரங்க. சாந்தவி வெளியூர் பொண்ணு. அவளுக்கு இந்த ஊரு புதுசு. அதனால அவ என் கூடவே என் வீட்லயே இருக்கட்டும். அவளுக்கும் அதான் பிடிக்கும். கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் இதை பத்தி பார்க்கலாம். ஓகே? சரி அருண், வேலை இருக்கு, நான் வரேன். சரி பிரதீப். அலுவலகத்திற்கு வந்த பின்பும் பிரதீப்பால் சரியாக வேலை செய்ய முடியவில்லை. மனம் அருண் பேசிய வார்த்தைகளையே சுற்றி வந்தது. இதை பற்றி இன்று சாந்தவியுடன் பேச வேண்டும் என முடிவு செய்து கொண்டான். மாலை மணி 6 நெருங்கி இருந்தது. இரவு உணவை பரபரப்பாக தயார் செய்து கொண்டிருந்தாள் சாந்தவி. ஹாலில் இருந்து சதாசிவம் அழைத்தார். வெளியே போய் பார்த்த பொழுது சதாசிவம், செல்வி, துர்கா, மேலும் சதாசிவம் ஒட்டிய மேலும் 2 அமர்ந்திருந்தனர். சாந்தவி, 3 காஃபி கொண்டு வாமா. சரிங்க சார். காஃபி குடித்துவிட்டு வந்தவர்கள் கிளம்பி சென்ற பின் சதாசிவமும் துர்காவும் காரசாரமாக ஏதோ விவாதித்துக் கொண்டிருந்தனர். சாந்தவிக்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என புரியவில்லை. அது அவளுக்கு தேவையும் இல்லை என்பதால் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து வேலைகளை முடித்துவிட்டு பிரதீப் வந்துவிட்டானா என பார்க்க ஹாலுக்கு வந்தாள். பிரதீப் அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தான். அருணும் அவன் அறையிலிருந்து கீழே வந்து கொண்டிருந்தான். சதாசிவம் துர்காவின் சண்டையும் உச்சத்தை அடைந்திருந்தது. சண்டையின் இறுதியில் துர்கா, அப்பா, நான் பிரதீப்பை லவ் பண்றேன். அவரை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். என்ன நீங்க வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா நான் மலையில இருந்து கீழே குதிச்சு செத்து போயிடுவேன். இதுக்கு மேல என்கிட்ட இத பத்தி பேசாதீங்க, புரிஞ்சுதா என கத்திவிட்டு அவள் அறைக்குள் ஓடிவிட்டாள். சுற்றி இருந்த அருண், சாந்தவி, சதாசிவம், செல்வி அனைவரும் திகைத்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர். அத்தியாயம் 8. துர்காவிடம் இருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத சதாசிவம் குடும்பத்தினர் மற்றும் சாந்தவி திகைத்து போய்விட்டனர். ஆனால் பிரதீப் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அவன் நேராக சாந்தவியிடம் வந்து, வேலை முடிஞ்சிருச்சா, கிளம்பலாமா என்றான். ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன், வா. சரி. அருண் மேலே அவன் அறைக்கு சென்று விட்டான். செல்வியும் சதாசிவமும் அவர்கள் அறைக்குள் சென்று விட்டனர். அனைவருக்கும் பிரதீப்பை நேருக்கு நேர் பார்க்க சங்கடமாக இருந்தது. வீடு வந்து சேரும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இருவரின் மன ஓட்டங்களும் வேறு மாதிரியாக இருந்தது. வீட்டிற்குள் வந்தவுடன் பிரதீப் அவன் அறைக்குள் சென்று விட்டான். சாந்தவி விளக்கேற்றிவிட்டு இரவு உணவை தயார் செய்தாள். அப்போதும் பிரதீப் கதவை திறக்கவில்லை. என்ன செய்யறாரு இவ்வளோ நேரம் உள்ள என யோசித்துக் கொண்டிருந்தாள்.
இரவு உணவுக்கான நேரம் வந்துவிட்டது. அவன் வருவது போல் தெரியவில்லை. நேராக சென்று அவன் அரைக்கதவை தட்டினாள். கதவை திறந்தவன் இயல்பாகத்தான் இருந்தான். அவன் முகத்தில் இருந்து எதையும் கண்டறிய முடியவில்லை. சாப்பிட வாங்க. வரேன். வந்தவன் எதுவும் பேசாமல் சாப்பிட்டு விட்டு அறையை நோக்கி நடந்தான். வேகமாக வந்து அவன் கையை பிடித்தாள் சாந்தவி. ஒரு நிமிடம் உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், என்ன சாந்தவி, ஏதாச்சும் வேணுமா? ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் நல்லதா இருக்கேன். அப்படியா? ஆமா. சரி வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? வாங்கன்னு சொல்றேன்ல. என்ன இப்படி மிரட்டுறா? என யோசித்தபடி ஹாலில் போய் அமர்ந்தான். சொல்லு சாந்தவி, நீங்க ஏன் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அமைதியாவே இருக்கீங்க. இல்ல சாந்தவி, அது ஏன்னு நான் சொல்லட்டுமா? புருவங்களை தூக்கி பார்த்துவிட்டு, ஓ அந்த அளவுக்கு ஆகி போச்சா என யோசித்து விட்டு, சரி சொல்லு பார்க்கலாம் என்றான் பிரதீப். சாந்தவி வாகாக உட்கார்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். ஏதோ செய்தி வாசிப்பாளர் போல் அவள் அமர்ந்த விதம் பிரதீப்புக்கு சிரிப்பை உண்டு பண்ணியது. நீங்களும் துர்காவும் லவ் பண்றீங்க, அது தெரியாம சதாசிவன் சார் துர்காவுக்கு வேறு மாப்பிள்ள பார்க்க முயற்சி பண்ணிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாத துர்கா உங்க காதல இன்னைக்கு வீட்டுல சொல்லிட்டாங்க. அதனால நீங்க இப்போ சதாசிவன் சார் அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள நினைச்சு பயந்து போயிருக்கீங்க. நம்ம தனியாளா இருக்கோம், நம்மளை நம்பி துர்காவை கல்யாணம் பண்ணி தருவாங்களான்னு யோசிச்சு கவலைப்படுறீங்க. எப்படி நான் சொன்னது கரெக்டா? சாந்தவியின் கற்பனை திறனை நினைத்து பிரதீப்புக்கு சிரிப்பு தான் வந்தது. நீ சொன்னது எல்லாமே தப்புதான், ஒன்னு கூட கரெக்ட் இல்ல. சாந்தவி அவனை பார்த்து திகைத்தாள். எப்படி தப்புன்னு சொல்றீங்க? நான் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. துர்கா என்ன லவ் பண்றது உண்மைதான். ஆனா எனக்கு அவ மேல எந்த விருப்பமும் இல்ல. அவ +2 படிக்கிறப்பவே என்கிட்ட வந்து அவ காதல சொன்னா. நீ சின்ன பொண்ணு, மனசை போட்டு கெடுத்துக்காத, படிக்கிற வேலையை மட்டும் பாரு, எனக்கு உன் மேல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த கோபத்துல தான் அங்க இருக்க காலேஜ்ல எல்லாம் விட்டுட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜ்ல போய் சேர்ந்துட்டா. 2 வருஷம் அங்கதான் படிச்சா. லீவுக்கு ஊருக்கு வரப்பெல்லாம் என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருப்பா. நான் கண்டுக்க மாட்டேன். 3 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் காலேஜ்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல, இங்கே வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டா. ஆனா என்கிட்ட பேசல. அதனால நானும் அவ என்ன மறந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வீட்டுல அப்படி சொல்லுவான்னு நானே எதிர்பார்க்கல. சாந்தவி தன் முட்டாள்தனத்தை நினைத்து தலையில் தட்டி கொண்டாள். பின் ஏன் உங்களுக்கு துர்காவை பிடிக்கல? அவங்க அழகா தானே இருக்காங்க. அழகா இருந்தா போதுமா? காதல் வந்துருமா என்ன? சாந்தவியை திரும்பி பார்த்து கேட்டான் பிரதீப். அப்புறம் அப்படி இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மனசுக்குள்ள தோணணும். என்ன தோணணும்? அவங்க நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணணும். அவங்க கூட இருந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு தைரியம் வரணும். அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள ரசிக்கணும்னு தோணணும். அவங்கள பார்த்தா காதல் மட்டும் இல்லை, நம்ம கண்ட்ரோல் மீறி எல்லா உணர்ச்சிகளும் தோணணும். இதில் எதுவுமே எனக்கு துர்காவை பார்த்து தோணலை. சாந்தவி வாயடைத்து போய் அமர்ந்திருந்தாள். அப்பயே எனக்கு யாரை பார்த்தும் இந்த மாதிரி தோணல. உனக்கு தோணவே வேண்டாம், உன்னை பார்த்து மற்றவங்களுக்கு தோணாம இருந்தா சரி என வாய்க்குள் பேசினான் பிரதீப். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. சரி விடு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ மனசை போட்டு குழப்பிக்காத. சரி. அப்புறம் அந்த அருண் உங்ககிட்ட நான் பேசுற மாதிரி அவர்கிட்டயும் என்ன பேச சொன்னாரு. நான் என்ன பண்றது? உனக்கு அவன்கிட்ட பேச விருப்பம் இருந்தா பேசு. எனக்கு விருப்பம் இல்லை. ஆமா, உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நான் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்களே. உன்னை அங்க இருக்கிற குவார்டர்ஸ்ல கொண்டு வந்து விட சொன்னான். நான் போக மாட்டேன். நீங்க என்ன அங்க அனுப்ப போறீங்களா? நான் ஏன் உன்னை அனுப்ப போறேன்? உடனே அழுக வந்துருமே. எனக்கு என்னமோ அவரை நினைச்சாலே பயமா தான் இருக்கு. தைரியமா இருக்க கத்துக்கோ சாந்தவி. அருண் ஒன்றும் மோசமான ஆள் இல்ல, சரியா? நீ அவனை நினைச்செல்லாம் பயப்பட வேண்டாம். சரி. நேரமாச்சு, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். பிரதீப் சாந்தவிக்கு கொடுத்த தைரியம் அனைத்தும் அடுத்த நாளே காணாமல் போக போவதை உணராமல் நிம்மதியாக தூங்க சென்றாள் சாந்தவி. அத்தியாயம் 9. பிரதீப் துர்காவை விரும்பவில்லை என்பது ஏனோ சாந்தவியின் மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது. மறுநாள் உற்சாகத்தோடு நேரமே எழுந்தாள். இங்கு வந்த பின் பிரதீப் அவளை கடைக்கு அழைத்து சென்று 10 செட் சுடிதாரும் 2 செட் புடவைகளும் வாங்கி கொடுத்தான். பானுவின் உதவியுடன் புடவைக்கு ஜாக்கெட்டும் தைத்து வைத்திருந்தாள். ஆனால் இதுவரை கட்டியதில்லை. இன்று அழகாக புடவை கட்டியிருந்தாள். வேலைக்கு கிளம்புவதற்கு 1/2 மணி நேரம் முன்பே தயாராகி அமர்ந்திருந்தாள். மனதில் உற்சாக வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது.
அறையை விட்டு வெளியே வந்த பிரதீப் சாந்தவியை புடவையில் பார்த்து அசந்து போய்விட்டான். என்ன சாந்தவி, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லையே, சும்மாதான். கண் சிமிட்டி அழகாக சொன்னாள். சரி வா. வண்டியில் ஒன்றாக அமர்ந்து வரும்போது சாந்தவியின் கை பிரதீப்பின் முதுகில் உரசியபடி இருந்தது. எப்பொழுதும் இந்த மாதிரி உரசினால் கையை நகர்த்தி கொள்பவள் இன்று எதுவும் செய்யாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். மனதிற்குள் குறுகுறுப்பு ஏற்பட்டு பதட்டத்தை கொடுத்தது பிரதீப்பிற்கு. ஆனால் சாந்தவி அதை எதையும் உணராமல் ரோட்டை வேடிக்கை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தாள். அவளிடம் ஏற்பட்ட மாற்றங்களை மனதிற்குள் குறித்து கொண்டான் பிரதீப். சாந்தவியை வீட்டில் இறக்கிவிட்டு அலுவலகத்திற்கு சென்று விட்டான். இன்று அலுவலக ரீதியாக கேரளா டவுன் வரை செல்ல வேண்டியிருந்தது. சதாசிவம் போவதாக இருந்தது. பின் இன்று செல்விக்கு செக்அப் என்பதால் பிரதீப் சென்று விட்டான். காலை உணவை முடித்துக்கொண்டு சதாசிவம், செல்வி, அருணின் பாட்டி மூவரும் மருத்துவமனைக்கு சென்று விட்டனர். துர்கா நேற்றைய சம்பவத்திற்கு பின் அறையை விட்டு வெளிவரவில்லை. அருணும் வேலைக்கு செல்லவில்லை. மதிய உணவிற்காக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் சாந்தவி. இன்டர்காம் அழைத்தது. மற்றொரு வேலையால் எடுத்து பேசிவிட்டு சாந்தவியை அழைத்தார். சாந்தவி. சொல்லுங்கண்ணா. சாந்தவி, மேல அருண் தம்பி ரூமுக்கு ஜூஸ் எடுத்துட்டு உன்னை வர சொன்னாரு. ஐயோ, நானா? ஆமா, உன்னதான். நான் ஜூஸ் போட்டு தரேன், நீங்க போய் கொடுக்குறீங்களா? இல்ல, தம்பி உன்னதான் வர சொல்லுச்சு. ஐயோ அண்ணா, பயமா இருக்கு. என்ன பயம்? போய் கதவை தட்டு, தம்பி வந்து ஜூஸ் வாங்கிக்கும், கொடுத்துட்டு வந்துரு, அவ்வளோதான். சரி அண்ணா. மனம் முழுக்க இருள் சூழ்ந்தது போல் இருந்தது. வீட்டில் துர்காவையும் கீழே வேலை செய்யும் ஒருவரையும் தவிர வேறு யாரும் இல்லை. யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஜூஸ் வந்து சேர்ந்தது. சரி, என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என முடிவெடுத்து படி ஏறினாள். சேலை வேறு தடுக்கிக் கொண்டே இருந்தது. இன்னைக்கு போய் இத கட்டுன பாரு என நொந்து போனாள் சாந்தவி. கதவை தட்டி 2 நொடிகள் கடந்தது. டோர் ஓபன்ல தான் இருக்கு, உள்ள வா சாந்தவி. அறைக்குள் நுழையும் போதே மனதிற்குள் நெருடலாகத்தான் இருந்தது. இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு உள்ளே போனாள். வெளியில் சொல்வதைப் போல் அருணின் அறையில் பயப்படும் அளவிற்கு எதுவும் இல்லை. சாதாரணமாகத்தான் இருந்தது. மேஜையில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் அருண். அவளை சேலையில் பார்த்த பின் அவனால் அவளை விட்டு கண்களை எடுக்கவே முடியவில்லை. வா, வந்து இப்படி உட்காரு சாந்தவி. இல்ல, நான் கீழே போகணும், வேலை இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம், வா. தயக்கத்துடன் அவன் எதிரில் போய் அமர்ந்தாள் சாந்தவி. மேஜையில் இருந்த ஒரு சிறு ஆல்பத்தை எடுத்து சாந்தவியிடம் கொடுத்தான் அருண். என்ன இது? பிரிச்சு பாரு. உள்ளே ஒரு பெண்ணின் கொலுசுகள் அணிந்த பாதம், கோபுர போட்டு வைத்த நெற்றி, கை விரல்கள் என தனித்தனியாக வரைந்திருந்தது. என்னது? எனக்கு புரியல. அதை பார்த்து உனக்கு எதுவும் ஞாபகம் வரலையா? இல்லையே. சரி, இத பாரு என வேறு ஒரு நோட்டை எடுத்து கொடுத்தான். அதை பார்த்து சாந்தவியின் கண்கள் விரிந்தது. அதில் இருந்தது அச்சு அசலாக அவள்தான். 12 வயதில் அவள் உருவம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் அருண் எப்படி இதை வைத்திருக்கிறான் என யோசித்தாள். என்ன சாந்தவி, இப்போவும் தெரியலையா? இல்ல, இது நான் தான். அப்பாடா, கண்டுபிடிச்சிட்டியே. உங்ககிட்ட எப்படி ஏன் போட்டோ? ஆனா இது போட்டோ மாதிரி தெரியலையே. இது போட்டோ இல்ல, என்னோட டிராயிங். மகாபலிபுரத்தில் நடந்த சந்திப்பு பற்றி சாந்தவியிடம் விளக்கமாக கூறினான் அருண். சரியாக அந்த நிகழ்வு ஞாபகம் இல்லாவிட்டாலும் அருண் கூறுவது உண்மை என்பது புரிந்தது. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்களை முன்னாடியே பார்த்திருக்கேன்னு நம்பவே முடியல. அதுதான் சாந்தவி, விதி. சம்பந்தமே இல்லாத 2 பேரை வாழ்க்கையில இணைக்கிறது இந்த விதிதானே. அவன் பேசுவது புரியாமல் திரு திருவென விழித்தாள் சாந்தவி. வெளியே கார் சத்தம் கேட்டது. சார் வந்துட்டாங்க போல, நான் கீழே போறேன். ஏய் சாந்தவி, நில்லு. அருண் கத்த கத்த ஓடியே போய்விட்டாள். அருண் அறையில் இருந்து சாந்தவி வெளியே வருவதை பார்த்து சதாசிவம் திகைத்து போய் நின்றார். செல்வியின் அறை வாசலில் நின்ற சதாசிவத்தை கவனிக்காமல் கிச்சனுக்குள் ஓடிவிட்டாள். அவளை துரத்தி வந்த அருண் தன் அப்பாவை பார்த்து விட்டான். அவரும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். அடுத்த 5வது வினாடி இருவரும் கார்டனில் அமர்ந்திருந்தனர். டே அருண், இங்க என்னடா நடக்குது? ஒரு ரூமுக்குள்ள நீ யாரையுமே விடமாட்ட. இப்போ என்னன்னா சாந்தவி ஒரு ரூம்ல இருந்து ஓடி வர்றதும் நீ அவளை துரத்துறதும் என்ன இதெல்லாம்? டே, அவ வேற ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணுடா. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா அவளை யார்டா கல்யாணம் பண்ணிப்பாங்க? நான் பண்ணிக்கிறேன் டாடி. அருண், சதாசிவம் கத்தியே விட்டார். அதுதான் விதி டாடி. என்னடா பேசுற நீ?
மகாபலிபுரத்தில் சாந்தவியை சந்தித்த கதையை சதாசிவத்திடம் கூறினான் அருண். மலைத்து போய் அமர்ந்திருந்தார் அவர். டாடி, ஏற்கனவே நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன். இனி முடியாது. நீங்க சாந்தவி கிட்ட பேசி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்க. அருண், இது விளையாட்டு இல்ல. அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா? அந்த மாதிரி அந்த பொண்ணு ஏதாவது சொல்லுச்சா? இல்ல டாடி, அதை கேட்கறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி கீழே ஓடிட்டா. இங்கே பாரு, இப்போதைக்கு சாந்தவியோட கார்டியன் பிரதீப் தான். அவன்கிட்ட பேசி அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு கேட்க சொல்றேன். ஏற்கனவே உன் தங்கச்சி நேத்து பண்ண காரியத்தால என்னால அவன் முகத்துல முழிக்க முடியல. இதுல இது வேற. ப்ளீஸ் டாடி. சரி, நான் பேசுறேன், நீ போ. இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை கார்டனுக்கு பக்கவாட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தான் பிரதீப். சதாசிவத்தை பார்க்க வந்த பொழுது சாந்தவியின் பெயர் அடிபட்டதால் அப்படியே நின்றுவிட்டான். அவன் மனதிற்குள் ஒரு பிரளயமே நடந்து கொண்டிருந்தது. இன்று இதை பற்றி சாந்தவியிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டான். இவன் மனநிலை தெரியாமல் ஜன்னல் வெளியே இவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள் சாந்தவி. அடுத்த நொடி பிரதீப் மனதிற்குள் முடிவெடுத்துக் கொண்டான். முடியாது, இவளை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று. அத்தியாயம் 10. அன்று முழுவதும் பிரதீப்பால் சரியாக வேளையில் கவனம் செலுத்த முடியவில்லை. முடிந்த அளவு சதாசிவத்தை சந்திப்பதை தவிர்த்தான். மாலையானவுடன் சாந்தவியை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான். இருவரும் பைக்கில் ஒன்றாக போவதை பார்த்து அருணுக்கு வயிறு தீப்பற்றி எரிந்தது. வரும் கோபத்திற்கு பிரதீப்பை கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு போய்விடலாமா என்று கூட தோன்றியது. பைக்கில் என்றும் இல்லாமல் இன்று தன் தோள் மீது கை வைத்து அமர்ந்திருந்த சாந்தவியை வித்தியாசமாக பார்த்தான் பிரதீப். அவள் அவனை பார்த்து சிரித்துவிட்டு நல்ல வாகாக அமர்ந்து கொண்டாள். பிரதீப்பிற்கு மண்டையை பீத்து கொள்ளலாம் போல் இருந்தது. வீட்டிற்கு வந்தவுடன், சாந்தவி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சமைச்சிட்டு வா, சரியா? ஆமா, நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வரேன். இவ என்னத்தை சொல்ல போறான்னு தெரியலையே என யோசித்தபடி அமர்ந்திருந்தான். வேலையை முடித்து கொண்டு வந்தவள் எதிரில் இருந்த சோஃபாவை விடுத்து அவன் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டாள். சாந்தவி, இன்னைக்கு முழுக்க உன் நடவடிக்கைலாம் வித்தியாசமா இருக்கு. என்ன விஷயம்? அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சரி, ஏதோ சொல்லணும்னு சொன்ன. என்ன விஷயம்? ஆமா, அருண் இருக்கார்ல, இன்னைக்கு என்ன அவர் ரூமுக்கு வர சொன்னாரு. உள்ளுக்குள் அதிர்ந்து போனான் பிரதீப். உன்கிட்ட ஏதாவது தப்பா? இல்ல இல்ல, அருண் அவளிடம் கூறிய விஷயங்களை சொன்னாள். ஓ, இவ்வளவுதானா? சரி சாந்தவி, நானும் அதை பற்றி தான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். சொல்லுங்க. அருண் உன்னை லவ் பண்ணுறான். உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சதாசிவம் சார் கிட்ட பேசிட்டு இருந்தான். அவர் என்கிட்ட பேசுறதா சொல்லியிருக்காரு. இப்போ அவர் என்கிட்ட பேசினா நான் என்ன பதில் சொல்றது? நீ அருண் பற்றி என்ன நினைக்கிற சொல்லு. சாந்தவி முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அவனை பார்த்தபடி அப்படியே அமர்ந்திருந்தாள். பிரதீப்பே தொடர்ந்தான். என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். உன்னை ஒரு நல்ல இடத்துல சேர்க்க சொல்லி உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அருணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அம்மாவோட ஆசை நிறைவேறிடும். அருண் உன்னை நல்லா பார்த்துக்குவான். சதாசிவம் சார் பற்றி நான் சொல்லவே வேண்டாம். அவரை பற்றி உனக்கு தெரியும். உங்க அம்மா ஆசைப்பட்ட நல்ல வாழ்க்கை உனக்கு அங்கே கிடைக்கும் என்று சொல்லும் போதே பிரதீப் உள்ளுக்குள் முழுதாய் உடைந்து விட்டான். ஆனாலும் சாந்தவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை தன்னுடைய விருப்பத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என உறுதியாக இருந்தான். அருண் அளவிற்கு ஒரு பணக்கார வாழ்க்கையை சாந்தவிக்கு தர முடியாது என்றாலும் அவள் விரும்பும் வாழ்க்கையை அவளுக்கு பிரதீப்பால் தர முடியும். ஆனால் ஒருவேளை சாந்தவிக்கு அருணை பிடித்திருந்து அவள் பிரதீப்பின் காதலுக்காக அதை மறுத்தால் சாந்தவியின் அம்மா தன்னை மன்னிக்கவே மாட்டார் என்பதால் பிரதீப் அவனது விருப்பத்தை அவனுக்குள்ளேயே போட்டு புதைத்து கொண்டான். எந்த முடிவாக இருந்தாலும் அது சாந்தவியை எடுக்க வேண்டும் என நினைத்தான். ஒருவேளை சாந்தவிக்கு அருணை பிடித்து அந்த திருமணம் நடந்தால் அதன் பின் இந்த எஸ்டேட்டை விட்டு போகவும் முடிவு செய்திருந்தான். சாந்தவி, ஏன் இவ்வளோ அமைதியா இருக்க? ஏதாவது பேசு. அப்பதானே நான் சதாசிவம் சார் கிட்ட சொல்ல முடியும். சதாசிவம் சார் உங்ககிட்ட கேட்டா என்கிட்ட பேச சொல்லுங்க. அவருக்கு பதில் நான் சொல்லிக்கிறேன். சாந்தவி, பதில் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் அவர்கிட்ட பக்குவமா சொல்றேன். வேண்டாம், நானே பேசிக்கிறேன். எனக்கு பசிக்கல. நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. நான் போய் தூங்குறேன். குட் நைட். சாந்தவி, நீ பிரதீப் கூப்பிடுவதை திரும்பி கூட பார்க்கவில்லை. தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் பிரதீப். சாந்தவியின் முடிவு என்னவாக இருக்கும் என அவனால் யூகிக்க முடியவில்லை. மறுநாள் வேலைக்கு வரும்போது எதுவுமே பேசவில்லை. பிரதீப் கேட்ட எந்த கேள்விக்கும் அவள் பதிலே சொல்லவில்லை. பிரதீப்புக்காக அவனது அலுவலக அறையிலேயே காத்திருந்தார் சதாசிவம். குட் மார்னிங் சார். வா பிரதீப்,
வந்து நம்ம அருண் சாந்தவிய எனக்கு தெரியும் சார். நேற்று நீங்களும் அருணும் பேசினது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நானும் அதை பற்றி சாந்தவி கிட்ட பேசினேன். அப்படியா? அவ என்ன சொன்னா? கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா? இல்லை சார், அவ என்கிட்ட எந்த பதிலும் சொல்லலை. ஏன்பா? உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டா சார். அப்படியா? ஆமாம். சரி, சாயந்தரம் நீயும் வா, அவகிட்ட இதை பற்றி கேட்கலாம். நான் எதுக்கு சார்? நீங்கள் பேசுங்க. இல்லை பிரதீப், நீ தான் அந்த பொண்ணுக்கு இப்போ எல்லாமே. அவளோட முடிவுகள் உனக்கும் தெரியணும். சரி சார். அப்புறம் பிரதீப், துர்கா அன்னைக்கு அப்படி சொன்னதை பற்றி நீ என்ன நினைக்கிற? சாரி சார், எனக்கு அவங்க மேலே அந்த மாதிரி அபிப்பிராயம் இல்லை. அதை நான் ஏற்கனவே அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன். அப்படியா? நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. இல்லை சார், அது நடந்து 2 வருஷம் ஆச்சு. அவங்க மறந்துருப்பாங்கன்னு நினச்சேன். சரி பிரதீப், நான் துர்கா கிட்ட பேசுகிறேன். அவள் புரிஞ்சுப்பா. நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி. துர்காவை என்னால் தங்கச்சியாக மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால தான். புரியுது பிரதீப். சரி, நீ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வா, சாந்தவி கிட்ட பேசலாம். சரிங்க சார். அனைவரும் வீட்டு ஹாலில் கூடியிருந்தனர். தன்னிடம் தான் பேசப் போகிறார்கள் என சாந்தவிக்கும் தெரியும். ஆனால் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் அவள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். அருண் உச்சக்கட்ட பதட்டத்தில் அமர்ந்திருந்தான். சாந்தவியின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை யூகிக்க முடியவில்லை. அப்போதுதான் பிரதீப்பும் வந்து சேர்ந்தான். சதாசிவம் சாந்தவியை அழைத்தார். சொல்லுங்க சார். அம்மா, பிரதீப் உன்கிட்ட அருண் உன்னை விரும்புறத பத்தி நேற்று சொன்னான்ல, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? உன் மனசுல என்ன இருக்கோ அதை பத்தி அதை தயங்காம நீ சொல்லலாம். உன் முடிவு என்னவா இருந்தாலும் நாங்க எல்லாரும் அதை ஏத்துக்கிறோம், சரியா? சாந்தவியின் பதிலை கேட்டு அனைவரும் ஆடி போயினர். அதன் பின் அருண் சாந்தவியின் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. மற்றொரு புறம் பிரதீப் சாந்தவியின் உறவிலும் சிறிது நெருக்கம் தெரிந்தது. அத்தியாயம் 11. சாந்தவி, ஏம்மா அமைதியா இருக்க? உன் மனசுல என்ன இருக்கு? தயங்காம சொல்லுமா. சாந்தவியின் கண்கள் அங்கிருந்த அனைவரையும் ஒருமுறை சுற்றி வந்து பின் பிரதீப்பிடம் நிலைத்து நின்றது. அவன் பேசு என்பது போல் சைகை காட்டினான். என்னை மன்னிச்சிருங்க சார், அருண் சாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. சாந்தவியின் பதிலை கேட்டு அருண் சரேல் என நிமிர்ந்து பிரதீப்பை பார்த்தான். அவனை குற்றம் சாட்டுவது போல் இருந்தது அந்த பார்வை. சாந்தவியும் அதனை கண்டு கொண்டாள். பிரதீப்பிற்கு மனதிற்குள் நிம்மதி பரவியது. ஆனால் அதை முகத்தில் காட்டவில்லை. என்ன காரணம் சாந்தி? உனக்கு அருணை பிடிக்கலையா? செல்வி ஏக்கத்துடன் கேட்டார். அவருக்கும் சாந்தவி அவரின் மருமகளாக வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அப்படிலாம் இல்லம்மா, என்னோட கடந்த கால வாழ்க்கை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுதான் வளர்ந்துருக்கேன். இந்த 3 மாசமா தான் 3 வேளை சாப்பாடும் சாப்பிட்றேன். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே பாலியல் ரீதியான துன்பங்களை அனுபவிச்சிருக்கேன். வெளியே அடுத்த ஆட்கள் கிட்ட மட்டும் இல்ல, என் சொந்த அப்பா கிட்டயே நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நானும் அம்மாவும் வேலை செஞ்ச அந்த ஹோட்டல்ல இருந்த ஒரு சின்ன ரூமுக்குள்ளேயே என்னை முடக்கிக்கிட்டேன். யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயம் மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு. கடைசியா பிரதீப் சார் கிட்ட அம்மா என்ன விடுறப்போ கூட ஒரு ரவுடி கூட எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து தான் என்னை எங்க அம்மா காப்பாத்தி பிரதீப் சார் கூட அனுப்பி வச்சாங்க. அந்த பிரச்சனையில தான் அவங்க உயிரும் போயிடுச்சு. என்னை பாதுகாக்கிறதுக்காக, நான் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக எங்க அம்மா அவங்களோட உயிரையே கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனாலையோ இல்ல அனுபவிச்சதுனாலையோ என்னவோ எனக்கு தெரியல, எனக்கு கல்யாணத்து மேல எந்த நம்பிக்கையும் இல்லை. எனக்கு தேவையானது எல்லாமே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, அவ்வளவுதான். பிரதீப் சார் கிட்ட இருந்து எனக்கு அது கிடைக்குது. எனக்கு அதுவே போதும். நேத்து பிரதீப் சார் இந்த விஷயத்தை பத்தி பேசினப்ப கூட சொன்னாங்க, அருண் சாரும் சதாசிவம் சாரும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. அவங்க வீட்டுல வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்லைன்னு. எனக்கு தேவையானது பணக்கார வாழ்க்கை இல்ல. எந்த வசதி வாய்ப்பையும் நான் விரும்பல. நான் விரும்பினது பாதுகாப்பை மட்டும்தான். அது பிரதீப் சார் கிட்ட எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. ஒரு ஆண் கூட 3 மாசம் தனியாவே ஒரு வீட்டுல இருந்திருக்கேன். ஆனா இது வரைக்கும் என்ன தப்பான ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல. இவ்வளவு கண்ணியமான ஆண்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னு எனக்கு அவரை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுல நிறைய காயங்கள் இருக்கு, வலிகள் இருக்கு. அது எதுவுமே இன்னும் ஆறல. அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு காலம் ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால தான் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். அருண் சாருக்கு என்னை விட நல்ல பொண்ணு கண்டிப்பா கிடைப்பாங்க. எனக்கு அவருக்கு மனைவியாக வர அளவுக்கு தகுதி இல்லை. என்னை மன்னிச்சிருங்க. இனிமே நான் இங்க வேலை பார்க்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை
நீங்களே எடுங்க என்று கூறிவிட்டு அதற்கு மேல் அழுகையை அடக்க முடியாமல் கிச்சனுக்குள் ஓடிவிட்டாள். அனைவரும் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தனர். பிரதீப்பும் இதை எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சி அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. சதாசிவம் அருணிடம், இங்கே பாருப்பா, உன் ஆசைய அந்த பொண்ணுகிட்ட சொன்ன. அந்த பொண்ணுக்கு அதுல விருப்பம் இல்ல. அதுக்கு சரியான காரணத்தையும் சொல்லிட்டா. இதுக்கு மேல அந்த பொண்ணு என்னால வற்புறுத்த முடியாது. அவ ஏற்கனவே நிறைய காயம் பட்டிருக்கா. இதுக்கு மேலையும் நம்ம அவளை கட்டாயப்படுத்த கூடாது. இதை ஒரு காரணமா வச்சு அவள் அந்த வீட்டுக்கு வேலைக்கு வர வேணான்னு என்னால சொல்ல முடியாது. அவளோட கைப்பக்குவத்துக்கு நம்ம அத்தனை பேருமே அடிமையா இருக்கோம். அது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவகிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி பேசினத இதோட மறந்துருங்க. எல்லாரும் சகஜமா அவகிட்ட பேசுங்க, புரியுதா? அருண் எதுவும் பேசவில்லை. அமைதியாக எழுந்து சென்று விட்டான். பின் துர்காவிடம் திரும்பினார் சதாசிவம். இங்கே பாரு துர்கா, இப்பவே இந்த பிரச்சனையும் பேசி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பிரதீப் கிட்ட உன்னோட காதலை பத்தி நான் பேசினேன். பிரதீப்புக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். உன்னை தங்கச்சியா தான் பாக்குறதா அவன் சொல்றான். அவனையும் என்னால கட்டாயப்படுத்த முடியாது. நீ சின்ன பொண்ணுதான். உன் கல்யாணத்துக்கு இன்னும் 4-5 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள அவனை மறந்துட்டு உன் படிப்புல கவனம் செலுத்துற வழியை பாரு. உனக்கு எப்ப எது நல்லதோ அதை அப்பா பண்ணுவேன், புரியுதா? துர்காவும் பிரதீப்பை ஒரு முறை பார்த்துவிட்டு, எனக்கு புரியுது, நான் தான் அவரை விரும்புறேன்னு உங்ககிட்ட சொன்னனே தவிர அவர் என்ன விரும்புறான்னு நான் சொல்லவே இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட இதை சொன்ன போதும் அவர் இதே பதில தான் எனக்கு சொன்னாரு. என்னால தான் இன்னும் அவரை மறக்க முடியல. சேர்ந்து வாழணும்னா அதுக்கு 2 பேருக்குமே காதல் இருக்கணும் இல்லையா? ஒரு ஆளுக்கு மட்டும் அது இருந்தா சரி வராது. எனக்கு நல்லா தெரியுதுப்பா, நான் என்ன மாத்திக்க முயற்சி பண்றேன் என கூறிவிட்டு அவளும் அங்கிருந்து சென்று விட்டாள். அருணின் பாட்டி எதையோ பெரியதாக சாதித்துவிட்ட கர்வத்தோடு சதாசிவம் செல்வி ஆகிய இருவரையும் பார்த்து ஒரு ஏளன புன்னகையை சிந்திவிட்டு சென்றார். பிரதீப் சார், எப்பவும் போல சாந்தவியை வேலைக்கு வர சொல்லு, புரியுதா? அந்த பொண்ணு உன் கூட இருக்கிறத மட்டும்தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறா. அதை நீ என்னைக்கு மறந்துடாத. சரி சார். சரி, நீ போ. நான் கொஞ்ச நேரத்தில் அவள் வேலை முடிக்கவும் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க சார். செல்வியை அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தார் சதாசிவம். என்னங்க, நம்ம 2 குழந்தைகளும் ஆசைப்பட்ட திருமண வாழ்க்கை கிடைக்காது போலையே. என்னம்மா பண்ண சொல்ற? நாம ஒன்றும் காதலுக்கு எதிரி இல்லை. ஆனால் அவங்க 2 பேர் காதலிச்சவங்களும் அவங்கள காதலிக்க தயாரா இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? பேசி தான் பார்க்க முடியும். குழந்தைங்களா இவங்க அடிச்சு புரிய வைக்கிறதுக்கு? அவங்க அவங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்குதில்ல. நாம எதுலையும் தலையிட முடியாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றார். மாலை வீடு வந்து சேரும் வரை பிரதீப் சாந்தவியிடம் எதுவுமே பேசவில்லை. அவனின் முகம் இறுகி போயிருந்தது. சாந்தவிக்கு அவன் ஏன் கோபமாக இருக்கிறான் என்பது புரியவில்லை. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவித்தது. இரவு உணவுக்காக சமையலை முடித்துக்கொண்டு பால்கனியில் வந்து அமர்ந்தாள். பின்னால் பிரதீப்பின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்த பொழுது எங்கேயோ அவன் வெளியே செல்வது போல் தெரிந்தது. அவளிடம் சொல்லாமல் அவன் இதுவரை வெளியே போனதில்லை. இன்று எதுவும் பேசாமல் வெளியே கிளம்பினான். வாசல் கதவை திறக்கும் முன் அவன் பின்னாடி போய் நின்றாள் சாந்தவி. ஒரு நிமிடம் சிலிர்த்து போய் திரும்பி பார்த்தான். என்ன சாந்தவி, ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்களா? ஏன் கோபமா இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேசினதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நான் அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? நான் அவங்க கூட இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருக்கா? அப்படி இருந்தா சொல்லிடுங்க, நான் வேற எங்கேயாவது போயிடுறேன். அவள் சொல்லி முடிக்கும் முன் அவள் கன்னத்தில் தன் கையை பதித்திருந்தான் பிரதீப். அத்தியாயம் 12. சாந்தவி அருணின் வீட்டில் பேசியது பிரதீப்பின் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. அருணின் பாட்டியின் குணத்தை நன்கு அறிந்தவன் அவன். பிரதீப் இந்த எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்தபோது அவருக்கு அது பிடிக்கவில்லை. எளியவர்களை துச்சமாக மதிக்கும் குணம் உடையவர் அவர். சாந்தவி அந்த வீட்டிற்குள் வேலைக்கு வரும்போது அவரது முகம் போன போக்கை பார்த்து முதலில் பயந்தவன் பிரதீப் தான். ஆனால் அவர் சாந்தவியை எதுவும் செய்யவில்லை. அருண் சாந்தவியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், விருப்பப்படுகிறேன் என்று கூறிய போது அவர் அதை நடக்க விட மாட்டார் என நினைத்து கொண்டான். நல்ல வேளையாக சாந்தவியே அருணை மறுத்துவிட்டாள். ஆனால் சாந்தவியின் கடந்த கால வாழ்க்கையை பற்றி இப்போது அவர் அறிந்து கொண்டவை வெளியில் எப்படி புரளியாக பரப்பி விடுவார் என்பதை யோசித்த பொழுது தலையை சுற்றி கொண்டு வந்தது. ஏற்கனவே சாந்தவியும் பிரதீப்பும் ஒன்றாக தனியே தங்கியிருப்பதை, வீட்டில் இருக்கும் மற்ற வேலையாட்களிடம் பேசிக் கொண்டிருப்பதை பிரதீப் ஒரு முறை பார்த்தான். ஆனால் அவரிடம் எதுவும் நேரடியாக சென்று கேட்கவில்லை. இப்பொழுது சாந்தவியை பற்றி பேசுவதற்கு அவர் வாய்க்கு சுவையான அவள் பொறி மாட்டியிருக்கிறது. கண்டிப்பாக ஊரில் இருக்கும் அனைவரிடமும் இதை பரப்பித்தான் விடுவார். இனி மற்ற வேலையாட்கள் சாந்தவியிடமும் எவ்வாறு நடந்து கொள்வர் என்று யோசித்துக் கொண்டிருந்தான்.
அதனாலேயே சாந்தவியை அருணின் வீட்டிலிருந்து அழைத்து வரும் பொழுது அவளிடம் எதுவும் பேசவில்லை. இந்த யோசனையிலேயே உழன்று கொண்டிருந்தான். அதனால்தான் வெளியே செல்லும் போது கூட அவளிடம் கூற வேண்டும் என்று தோன்றவில்லை. அதை தவறாக புரிந்து கொண்ட சாந்தவி பிரதீப்பிற்கு பாரமாக இருப்பதாக நினைத்து கொண்டு வந்து பேசியதால் கோபத்தில் அவளை அறைந்து விட்டான். அறைந்த பின்னர்தான் தன் தவறு என்னவென்று புரிந்தது. ஆனால் அதற்குள் அவள் ஓடி சென்று தன் அறைக்குள் கதவை சாற்றி கொண்டு விட்டாள். பின்னாலேயே சென்று கதவை தட்டினான். சாந்தவி, கதவை தர ப்ளீஸ், கதவை தர. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னை மன்னிச்சிடு, நான் பண்ணது தப்புதான், ப்ளீஸ். உள்ளிருந்து அழுகையுடன் சாந்தவியின் குரல் வந்தது. நான் திறக்க மாட்டேன், போங்க. நான் உங்களை நல்லவர் நினைச்சேன், ஆனா நீங்களும் என்ன அடிக்கிறீங்க. இப்படி என்ன அடிச்சு கஷ்டப்படுத்துறதுக்கு எங்க அம்மா என்ன உங்ககிட்ட விட்டப்பவே இல்ல என்னால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்றீங்க? புரியாம பேசாத சாந்தவி. அருணை கல்யாணம் பண்ணிக்காததுக்கு என்ன காரணம்னு நான் உன்னை கேட்டேன்ல, அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியும் சொன்ன? இப்ப உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா? நான் பாதிக்கப்பட்டவதானே. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ அதை சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நீ அருணோட பாட்டி முன்னாடி சொன்னதுதான் தப்பு. அவங்க அதுக்கு கண்ணு மூக்கு காது வச்சு இந்நேரம் வீட்டுல வேலை செய்யறவங்க, எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டையும் புறணியா பேசுவாங்க. நாளையில இருந்து அவங்க எல்லாரும் உன்னை எப்படி பார்க்க போறாங்களோன்னு நினைச்சுதான் நான் யோசனையா இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. அவங்க ஏன் என்ன பத்தி புரணி பேசணும்? நடந்த விஷயங்கள்ல என்னோட தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. சாந்தவி, இந்த உலகம் குற்றவாளியை விட பாதிக்கப்பட்டவங்களை தான் மேலும் மேலும் காயப்படுத்தும். அதுவும் பொண்ணா இருந்தா கேட்கவே வேண்டாம். இது ஒரு சின்ன கிராமம் தான். இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி நம்ம புரிய வைக்கவே முடியாது. ஏற்கனவே நீயும் நானும் தனியா இந்த வீட்டுல இருக்கிறத பத்தி அருணோட பாட்டி தப்பு தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. அது உன் காதுக்கு வராம நான் பாத்துக்கிட்டேன். ஆனா இப்போ இந்த விஷயத்தையும் அப்படி செய்ய முடியும்னு எனக்கு தோணல. கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் சாந்தவி. அவள் கண்ணம் ஒரு புறம் பலூன் போல் வீங்கி இருந்தது. பிரதீப்பின் முன்னால் வந்து நேராக நின்றாள். யாராவது வந்து உங்ககிட்ட சாந்தவியே உங்க கூட தங்கி இருக்கா, தனியா தங்க வைக்க வேண்டியதானு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? திக்கி திணறி போனான் பிரதீப். என்ன பதில் சொல்வது என்று அவனுக்கும் தெரியவில்லை. ஆனாலும் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு, என்கிட்ட இது வரைக்கும் யாரும் அப்படி நேர்ல வந்து கேட்டதில்ல. அப்படி கேட்டா அது என்னோட விருப்பம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். அப்போ நான் உங்களுக்கு பாரமா இல்ல அப்படித்தானே? ஐயோ, நான் அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? சொல்லு. நான் அப்படி நினைச்சிருந்தா உங்க அம்மா உன்னை என்கிட்ட விட்டப்பவே வழியில ஏதாவது ஆசிரமத்தை பார்த்து உன்னை சேர்த்து விட்டுருக்க மாட்டேனா? நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கும் தெரியும் தானே. இனிமேலும் உன்னை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு தான் உன்னை நேரா என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்கே வந்து நீ வேலைக்கு போகணும்னு சொன்னதால தான் உன்னை சதாசிவன் சார் வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டேன். இல்லைன்னா உன்னை வேலைக்கு அனுப்புகிற ஐடியாவே எனக்கு இல்லை. நீ எத்தனை நாள் என் கூட இருக்க ஆசைப்படுறியோ அத்தனை நாளும் உன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும் தான் நான் நினைக்கிறேன். புரியுதா? இப்போ கூட உனக்கு வேலைக்கு வர விருப்பம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம், சந்தோஷமாயிரு. உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். புரியுதா? நீ எனக்கு பாரோன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். சரி, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க என்கிட்ட பேசாம இருந்ததால எனக்கு எதுவுமே புரியல. ஒருவேளை நான் அங்க சம்மதம் சொல்லாததால நீங்க என் மேல கோபமா இருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டேன். இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன். நேராச்சு, வாங்க சாப்பிடலாம் என கூறிவிட்டு கிச்சனுக்குள் செல்பவளை பார்த்து தன் தலையில் தட்டி கொண்டான் பிரதீப். வளரவே இல்லை, இன்னும் குழந்தை மாதிரி இருக்காளே என யோசித்தான். பின் சாப்பிட்டு விட்டு இருவரும் அவர்களது அறையில் படுத்து உறங்கிவிட்டனர். மறுநாள் வேலைக்கு கிளம்பி செல்லும் போது வழியில் பார்ப்பவர்களின் பார்வை வேறு மாதிரி இருந்தது. பிரதீப் உணர்ந்து கொண்டான். ஆனால் அதை சாந்தவி கண்டு கொண்டது மாதிரி தெரியவில்லை. வீட்டிற்குள் நடந்த பிரச்சனைகளை பற்றி அங்கிருந்த வேலைக்காரர்களுக்கு தெரியும் என்பதால் அவர்கள் எப்பொழுதும் போல் சாந்தவியிடம் நடந்து கொண்டனர். ஊரில் இருப்பவர்களை பற்றி பிரதீப் கவலை கொள்ளவில்லை. யார் என்ன பேசினாலும் அவன் சாந்தவிக்கு உறுதுணையாக இருப்பதை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. காலம் யாருக்கும் நிற்காமல் அதன் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தது. 3 மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் சதாசிவம் சோகமான முகத்துடன் வந்து அலுவலக அறையில் அமர்ந்தார். அவரை பார்த்த பிரதீப்புக்கு என்னவோ போல் இருந்தது. கேட்கலாமா வேண்டாமா என யோசித்துக் கொண்டே இருந்தான். பின் ஒரு வழியாக கேட்டுவிடலாம் என முடிவு செய்து அவரை நெருங்கினான். என்ன சார், என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? கொஞ்ச நாளாவே நீங்க இப்படித்தான் இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. அவனை நிமிர்ந்து பார்த்தவரின் கண்கள் கலங்கி இருந்தது. என்ன சார், சொல்லுங்க, என்னாச்சு? இல்ல பிரதீப், அருணுக்கும் துர்காக்கும் வரன் பார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டேன். 2 பேரும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு புரியவே இல்லை. வர வரன் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டே இருக்காங்க.
எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு காலையில அருண் என்னை கூப்பிட்டு என்னை பெண் பார்க்க வர சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. அப்படி நீங்க வற்புறுத்தினா இந்த வீட்டை விட்டு போறதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டான். துர்காவும் அதே மனநிலையில தான் இருக்கிறா. இவங்களை நினைச்சு செல்வி அவளோட உடம்ப வருத்திக்கிறா. என்ன செய்யறதுன்னு புரியவே இல்லை என கண்ணீர் சிந்தினார். அவருக்கு தன்னால் முடிந்த அளவு ஆறுதல் உரைத்துவிட்டு சாந்தவியை அழைத்து கொண்டு மாலை தன் வீட்டிற்கு திரும்பினான் பிரதீப். அதுவரை அவன் முகம் ஒரு யோசனையிலேயே இருந்தது. வீட்டிற்கு வந்த உடனேயே நண்பன் ஒருவனிடம் பேசிவிட்டு வருகிறேன் என வெளியே சென்று விட்டான். சிறிது நேரத்திற்கு பின் உள்ளே வந்தவன் நேராக சாந்தவியை அழைத்தான். சாந்தவி, நம்ம எஸ்டேட் ஓனருக்கு ஹைதராபாத்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அது ஒரு லெதர் ஃபேக்டரியோட கூடிய ஆஃபீஸ். அங்க எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நம்ம 2 பேரும் அங்க போயிடலாமா என கேட்டான். சாந்தவி திருவென விழித்தான். என்ன சொல்றீங்க? ஏன் நம்ம அங்க போகணும்? இங்கே உங்களுக்கு நல்ல வேலை தானே. இந்த வீடு, இந்த இடம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஏன் அங்க போகணும்? சதாசிவன் சார் கிட்ட பேசினேன். அருணும் துர்காவும் அவங்க மனசை மாத்திக்கிட்ட மாதிரியே தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஒருவேளை நாம 2 பேரும் இங்கேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு வேற ஒரு திருமணத்துக்கு சம்மதிக்க சொல்ல கஷ்டமா இருக்கு. நம்ம 2 பேரும் அவங்கள விட்டு விலகி இருந்தா ஒருவேளை அவங்க மனசு மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்காக தான் இன்னைக்கு ஹைதராபாத்ல வேலை செய்யற என் நண்பன் கிட்ட பேசினேன். அங்க என் வேலைக்கான ஒரு இடம் காலியா இருக்கிறதா சொன்னான். என்னோட எஸ்டேட் ஓனர்கிட்டையும் பேசிட்டேன். அவரும் விருப்பம் இருந்தா அங்க ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. நீயும் சரின்னு சொல்லிட்டா உடனடியா நம்ம ஹைதராபாத் கிளம்பிடலாம். என்ன சொல்ற? என்ன ஒன்று, சதாசிவன் சாரை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இது அவர் நல்லதுக்காகங்கிறத அவரே பிறகு புரிஞ்சுக்குவாரு. சாந்தவி சிறிது நேரம் அப்படியே அமைதியாக இருந்தால் எதுவும் பதில் பேசவில்லை. நீ என்ன நினைக்கிற சாந்தவி? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. இல்ல, இங்க எனக்கும் வேலை இருக்கு. அங்க எப்படின்னு தெரியலையே. நீ வேலைக்கு போய் தான் ஆகணும்னு ஒரு அவசியமும் இல்லையே. எனக்கு இங்கே கிடைக்கிறத விட அங்கே சம்பளம் அதிகமாக தான் கிடைக்கும். நான் பார்த்துக்கிறேன், சரியா? நான் வீட்டில் சும்மா இருந்தா எனக்கு போர் அடிக்குமே. எனக்கு வேலை பார்த்துட்டே இருந்தா தான் நல்லா இருக்கும். உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கா சாந்தவி? சாந்தவியின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. என்ன சொல்றீங்க? என்னால் இதுக்கப்புறம் படிக்க முடியுமா? ஏன் படிக்க முடியாது? நீ படிப்பை விட்டு 2 வருஷம் தானே ஆகுது. மறுபடியும் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு காலேஜில் கரஸில் சேர்த்து விடுறேன். வீட்டில் இருந்தே படி. அதுக்கப்புறம் ரெகுலர் காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் போ, ஒன்றும் தப்பு இல்லை. உனக்கு வீட்டில் சும்மா இருக்க போர் அடிக்குதுன்னா நீ படிக்கலாமே. அது நல்ல விஷயம் தானே. படிக்கலாம், ஆனால் அதுக்கு நிறைய செலவாகுமே. செலவை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? நான் சின்ன வயசுல இருந்தே அனாதையாக வளர்ந்தவன் தான். என்னோட 12 வயசுல இருந்தே ஆசிரமத்தில் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து என்னோட சம்பளத்தை நான் சேர்த்து வச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் பெருசாக செலவு பண்ணதே கிடையாது. என்னோட காசு மொத்தமும் என்னோட அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. இப்போ வர்ற சம்பள பணம் கூட அதில் அப்படியே தான் வச்சுருக்கேன். பணத்தை பற்றி நீ கவலைப்படாத, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஆசை இருந்தா நீ படிக்கலாம், சரியா? சரி, அப்போ நான் படிக்கிறேன். எனக்கு படிப்புனா ரொம்ப இஷ்டம் என்றால். சரி, நாளைக்கு இதை பற்றி சதாசிவம் சார் கிட்ட பேசுவோம், சரியா என்றான். மறுநாள் சதாசிவம் சாரிடம் அதை சொன்னபோது அவர் கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ளவே இல்லை. பிரதீப்பை விட்டு பிரிய அவருக்கு சுத்தமாக மனம் வரவில்லை. ஆனாலும் அவன் கூறிய காரணங்கள் அவரை மேலும் தடுக்க விடாமல் செய்துவிட்டது. ஊருக்கு செல்வதற்கு 2 நாள் இருக்கும் பொழுது சதாசிவம் பிரதீப்பை அழைத்தார். சொல்லுங்க சார். பிரதீப், எங்க அம்மா அன்னைக்கு சாந்தவி நம்ம கிட்ட சொன்னதையெல்லாம் ஊர்ல திருச்சி சொல்லிட்டாங்க. இங்க இருக்கிற யாரும் பெருசா அதை கண்டுக்கல. ஆனா நீ போற இடத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் ஆகாம உன் கூட தனியா தங்க வச்சிருந்தா அங்க இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னு நல்லா யோசிச்சு பாரு. அங்க மொழியும் வேற, சாந்தவிக்கு எதுவுமே புரியாது. நீ அவளை தனியா விட்டுட்டு ஆஃபீஸ் வேற போகணும். என்ன பண்ண போற பிரதீப்? எனக்கும் அதை பத்தி தெரியல சார். அதுக்காக அவளை தனியா ஹாஸ்டல்ல என்னால் தங்க வைக்க முடியாது. அவளுக்கான பாதுகாப்பை நான் தான் கொடுக்கணும். அது எனக்கு புரியுது பிரதீப். சரி விடு, நான் நேரடியாவே கேட்குறேன். சாந்தவி மேல உனக்கு விருப்பம் இருக்கா? அவரின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான் பிரதீப். அவர் கண்களை பார்த்து பொய் சொல்ல முடியும் என தோன்றவில்லை. தலையை குனிந்து கொண்டு மெதுவாக தலையை ஆட்டினான். இருக்குது சார், ஆனால் நான் இன்னும் அவகிட்ட சொன்னதில்லை. சரி விடு, இதை பற்றி நான் அவகிட்ட பேசுகிறேன். வேண்டாம் சார், என்னை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிட்டா? இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்கு? நான் கேட்குறேன் விடு என்று கூறிவிட்டு நேராக வீட்டிற்குள் சென்று சாந்தவியை அழைத்தார். வீட்டில் மற்ற யாரும் இல்லை. செல்வி அவரது அறையில் உறங்கிக் கொண்டிருந்தார். சாந்தவி. சொல்லுங்க சார். நான் உன்னை ஏன் பொண்ணா தான் நினைக்கிறேன். அந்த உரிமையில நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன்.
நீ என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும், சரியா? என்ன சார், பீடிகை எல்லாம் பலமா இருக்கு. சொல்லுங்க, நான் உங்ககிட்ட ஏன் பொய் சொல்ல போறேன்? என்ன விஷயம் சார்? உனக்கு பிரதீப் மேல விருப்பம் இருக்காமா? சாந்தவியின் விழிகள் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் விழுந்து பின் மீண்டது. சார், அது சொல்லுமா, பரவாயில்ல. பிரதீப் கிட்டையும் இதை பத்தி பேசினேன். அவனுக்கு உன் மேல விருப்பம் இருக்குன்னு தான் சொன்னான். ஆனா அவன்கிட்ட சொன்னா நீ தப்பா நினைச்சுப்பேன்னு பயந்து அவன் எதுவும் சொல்லாம இருக்கான். அவனை விட்டா அவன் காலம் முழுக்க இப்படியே தான் இருப்பான். அதனாலதான் உன்கிட்டயும் கேட்குறேன், உனக்கு விருப்பம் இருக்கா சொல்லு. எனக்கு அவரை பிடிக்கும் சார். ஆனா அது காதலான எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா அவரை விட்டு என்னால இருக்க முடியாது, அது மட்டும் உண்மை சார். சரி, அது போதும், விடு. நீ போய் உன் வேலையை பாரு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க சார். பின் பிரதீப்பிடம் வந்து சாந்தவிக்கும் அவன் மேல் விருப்பம் இருப்பதை தெரிவித்தார். மகிழ்ச்சியில் அவன் மனம் துள்ளி குதித்தது. சிறு வயதிலிருந்து யாருடைய பாசமும் பரிவும் கிடைக்காமல் வளர்ந்தவன் பிரதீப். சாந்தவியை பார்த்த முதல் நொடியிலேயே அவள் மீது காதல் வந்துவிட்டது. ஏன் அவளை அவ்வளவு பிடிக்கும் என கேட்டால் அதற்கு அவனிடம் பதில் இல்லை. ஆனால் பிடிக்கும், அவ்வளவுதான். அதனால்தான் அவளை தன் கூடவே வைத்துக் கொண்டான். ஆனால் அவன் விருப்பத்தை சாந்தவியிடம் சொல்லும் அளவிற்கு அவனுக்கு தைரியம் இருக்கவில்லை. சூழ்நிலையை பயன்படுத்தி நம்மிடம் இப்படி பேசுகிறார் என சாந்தவி தவறாக நினைத்துக் கொள்வாளோ என தயங்கி அவளிடம் எதையும் சொல்லவில்லை. ஆனால் இன்று அவளுக்கும் தன் மீது விருப்பம் இருக்கிறது தான். தான் விரும்பிய காதல் தனக்கு கிடைக்கப் போகிறது என்று நினைத்த போது அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வழக்கத்திற்கு மாறாக தலையை குனிந்தபடி அருணின் வீட்டிலிருந்து வெளியே வந்த சாந்தவியை பார்த்த பொழுது சிரிப்பாக இருந்தது அவனுக்கு. வண்டியில் வந்து அமர்ந்தவள் எதுவுமே பேசவில்லை. என்றுமே தராத அவளின் அருகாமை அன்று குறுகுறுப்பை தந்ததை அவனால் உணர முடிந்தது. வீட்டிற்கு சென்று சாந்தவி அன்றைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். பிரதீப்பும் அவளை எந்த தொந்தரவும் செய்யவில்லை. வேலைகளை முடித்துக் கொண்டு வந்தவள் பால்கனியில் வந்து அமர்ந்து விட்டாள். பின்னால் வந்த பிரதீப்பை சாந்தவி திரும்பி பார்க்கவில்லை. இருவரின் கண்களும் நேராக சந்திப்பதை தவித்துக் கொண்டே இருந்தாள். சாந்தவி, சொல்லுங்க. சதாசிவன் சார் உன்கிட்ட பேசினாரா? உனக்கு இதுல நிஜமாவே விருப்பம் இருக்கா, இல்ல அவர் கேட்டதால அப்படி சொன்னியா? இல்ல, எனக்கு இதுல நிஜமாவே விருப்பம்தான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவனை திரும்பி பார்க்காமலேயே சொன்னாள். ரொம்ப சந்தோஷம் சாந்தவி, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியும் சார் சொன்னாங்க. சரி, எவ்வளோ நேரத்துக்கு ரோட்டை பார்த்துக்கிட்டே என்கிட்ட பேசுவ? என்னை பார்க்க மாட்டியா? இல்லை, என்னால் உங்களை பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப வெக்கமாக வருது என கூறிவிட்டு அவனை பிடித்து தள்ளிவிட்டு அறைக்குள் ஓடி கதவை சாத்திக் கொண்டாள். பின் இரவு உணவுக்குத்தான் வெளியே வந்த போதும் கூட பிரதீப்பை நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவளின் நடவடிக்கைகளை பார்த்து சிரிப்புதான் வந்தது. இவ்வளவு நாள் தன்னுடன் சகஜமாக பேசிவிட்டு இந்த பெண் இப்படி நடந்து கொள்கிறாளே என யோசித்து தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். 2 நாட்கள் கழித்து ஊருக்கு கிளம்புவதற்கு முதல் நாள் காலை சதாசிவம் இவர்கள் இருவரையுமே அங்கிருக்கும் கோவிலுக்கு அழைத்திருந்தார். என்ன ஏது என்று இருவரும் கேட்கவில்லை. அடிக்கடி அவரது குடும்பம் அந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்துவதால் அதற்காக கூப்பிடுகிறாரோ என நினைத்து கொண்டனர். அழகான சிவப்பு நிறத்தில் புடவை கட்டி தலை நிறைய பூவுடன் வெளிவரும் சாந்தவியை ஆசையாக பார்த்தான் பிரதீப். இப்பொழுது எல்லாம் இருவரும் தேவையான விஷயங்களை மட்டும்தான் பேசிக்கொள்கின்றனர். ஆனால் கண் பார்வைகள் எல்லை மீறிக்கொண்டே இருந்தது. கோவிலுக்கு வந்தவர்களை வாசலிலேயே வரவேற்றார் சதாசிவம். உள்ளே செல்வி, அருணின் பாட்டி, அருண், துர்கா மற்றும் ஊர்க்காரர்கள் சிலர் இருந்தனர். என்ன சார், ஏதாவது விசேஷ பூஜையா? எதுக்கு நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்திருக்காங்க? எங்களையும் வேற வர சொல்லியிருக்கீங்க. வா வா, உள்ள வா, உனக்கு எல்லாமே சொல்றேன். கோவிலின் உள்ளே மணமேடை போன்று அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. என்ன சார், வேலை செய்யறவங்க யாருக்காவது கல்யாணமா உங்க தலைமையில? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. வா வா என அழைத்து சென்றார். எனக்கு தெரியாம யாரு என்று கேட்டுக்கொண்டே வந்தான். எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான், வா. சாந்தவி, பிரதீப் 2 பேரும் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு போய் அந்த மணமேடையில உட்காருங்க என்றார். இருவரும் திகைத்து போய் அவரை பார்த்தனர். சார், என்ன இது திடீர்னு? எங்ககிட்ட நீங்க எதுவும் சொல்லலையே என பிரதீப் பதறி போய்விட்டான். சாந்தவியும் அதிர்ச்சி விலகாமல் நின்றான். பிரதீப், இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க 2 பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு வேற போறேன்னு சொல்றீங்க. கணவன் மனைவியா போனா யாருக்கும் எந்த பதிலும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைனா அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுலையே உன்னோட வாழ்க்கை ஓடி போயிடும். நீயும் சின்ன வயசுல இருந்து யாரோட ஆதரவும் இல்லாம வாழ்ந்திருக்க. அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட பல கஷ்டங்களை பார்த்து வளர்ந்திருக்கா.
வாழ்க்கையில நீங்க 2 பேரும் இணைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். உன்னோட குணத்துக்கும் அந்த பொண்ணோட குணத்துக்கும் கண்டிப்பா ஒத்து போகும். அது போக உங்க 2 பேருக்கும் மனசார ஒருத்தரை பிடிச்சு வேற இருக்குது. அப்புறம் என்ன, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? நான் உங்க 2 பேருக்குமே அப்பா ஸ்தானத்துல இருந்து தான் இதை பண்றேன், புரியுதா? வந்து மனமேடையில உட்காரு என அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்தார். அருணும் துர்காவும் அவர்களை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தனர். இனி அவர்கள் நினைத்தது எந்த காலத்திலும் நடக்காது என்பது தெளிவாக புரிந்தது. சாந்தவியின் பார்வை பிரதீப்பை நோக்கி இருந்தது. அவன் ஒருமுறை கண்களை ஆழ மூடித்திருந்தான். பின் கடவுளையும் சாந்தவியின் அம்மாவையும் மனதில் வைத்துக்கொண்டு சாந்தவியின் கழுத்தில் தாலியை கட்டினான். சதாசிவமும் செல்வியும் மனதார அவர்களை ஆசிர்வதித்தனர். பின் பிரதீப்பை தனியாக சந்தித்த சதாசிவம், என்னை மன்னிச்சிரு பிரதீப், இது என்னோட சுயநலத்துக்காகவும் தான் நான் பண்ணேன். நீங்க இங்க இருந்து போனாலும் கூட உங்களை மறந்துட்டு அருணும் துர்காவும் அவங்களோட மனசை மாத்திக்குவாங்கன்னு எனக்கு தோணல. அதனால தான் நான் அவங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இனிமே நீங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையில இல்லைன்னு அவங்க இப்ப முடிவுக்கு வந்திருப்பாங்க. இனி அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்காக தான்ப்பா இதை பண்ணினேன், என்னை மன்னிச்சிரு என்றார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க இதை பண்ணலைன்னா நாங்க எந்த காலத்திலையும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டோம். இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருப்போம். உங்களுக்கு நாங்க தான் நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தயவு செஞ்சு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. ஏன் பிரதீப், இன்னமும் ஹைதராபாத் வேலைக்கு போறதுல உறுதியா தான் இருக்கியா? இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ இங்கேயே வேலையை தொடரலாமே. இல்ல சார், அது சரியா இருக்காது. என்னதான் எங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் எங்களை பாக்குறப்ப அருணுக்கும் துர்காவுக்கும் மனசு சலனப்பட தான் செய்யும். அதை தவிர்க்கணும்னா நாங்க ஊரை விட்டு அந்த ஊருக்கு போறதுதான் சரியானது என்றான். சரி பிரதீப், அந்த பொண்ணு வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. உன் கூட இனிமே அவ நல்ல வாழ்க்கைய வாழணும். அவளுக்கு சந்தோஷமான வாழ்க்கைய நீ கொடுக்கணும். வாழ்க்கையில உங்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த நேரத்துல வந்தாலும் தயங்காம எனக்கு தகவல் கொடு. அடுத்த நாள் நான் அங்க வந்து நிற்பேன், புரியுதா? கண்டிப்பா சார், எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை என அவரை அணைத்து கொண்டான். மறுநாள் இருவரும் ஹைதராபாத்திற்கு புறப்பட்டு சென்றனர். அலுவலக குடியிருப்பிலேயே தங்கிக் கொண்டனர். அங்கு அவர்களின் வாழ்க்கையை சிறப்பாக ஆரம்பித்தனர். இருவருமே வாழ்க்கையில் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தவர்கள். இனி அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க அவர்களை வாழ்த்தி நாமும் விடை பெறுவோம். நன்றி. வாசிப்போம், வாழ்வோம். ஸ்வாதிகா கணேசன்.